ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கிற ரோல். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ட் ஆகாது. நான் கம்ப்யூட்டர்னாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரோல் எடுத்துருக்கனால ஆல்ரெடி டேட்டா அனலிஸ்ட்டாக கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் படித்தவங்களே அவ்வளோ பேர் மார்க்கெட்டில் வெளியில் இருக்காங்க. அதனால் நீங்கள் கரஸ்ட்டில் போகிறது ஜஸ்ட்டு ஃபார் ப்ரமோஷனால ஜஸ்ட்டாக உங்களுக்காகன்னு வச்சுக்கலாமே ஒழிஞ்சு அதனால் எம்சிஏ கரஸ்ட்டில் முடித்தா வேலைக்கு போகும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஃபர்தராக நிறைய ஃப்ரெஷர்ஸ் பண்ணுறதுல இது ஒரு மெயின் தப்பு. என்ன அப்படின்னா எல்லா ரோலுக்குமே ட்ரை பண்ணி எல்லா ரோலுமே எடுத்து படிக்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே. அது ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் பண்ணேன். ஓகே. பிளேஸ்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படித்தேன். பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ண ஒழுங்கா. ஓகே. சென்னையில் போகலான்னு வேலை தேடாங்க. எங்கே போய் இப்போ வாக்கிங் அப்படி இப்போதைக்கு உங்களோட ப்ரைமரி கோலாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முதல் இப்போ ஒரு ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுங்கிறத சேஃபாக நீங்கள் அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதனால் ஆனால் இப்போது ஜோஹோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கரியர் கேப் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரீலான்சிங் நம்ம என்ன பண்ணலாம்? லைக் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா ஃப்ரீலான்சிங்னா மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ இல்லையோ அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் பட்ஜெட் 12 LP இதுக்குள்ளே வர கேண்டிடேட்டை காட்டு அப்படின்னு சொல்லி நவுக்கரில் ஃபில்டர் போடுவாங்க. ஸோ அப்போது உங்கள் ப்ரொஃபைல் வந்து மேப் ஆகும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு, கரெக்டாக மேப் ஆகும். அதனால் Hi guys, good afternoon all. So thank you so much for joining. ஸோ ஜஸ்ட் லிமிட்டடான பீப்புள் மட்டும் டவுட்ஸ் இருக்க பீப்புளை பிக் பண்ணி ஜஸ்ட்டாக ரேண்டமாக அவங்களோட டவுட்ஸ் ப்ளஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மேபி அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது ஒரு ஜென்ரலாக மற்ற இருக்க ஃப்ரெஷருக்கு இப்போ எல்லாத்துக்கும் என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது இல்லை என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டது எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு அதுக்காக தான் நம்ம ஜஸ்ட்டாக ரேண்டமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து பிக் பண்ணி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எஸ்டர்டேவே பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்டர்டே நடக்கல. ஸோ டுடே வி ஆர் பிளானிங் தட். ஸோ ஃபர்தராக ஒருத்தராக உங்களுக்கு இருக்க டவுட் ஜஸ்ட்டு ஒருத்தர் ஒரு டவுட் கேட்கலாம். ஸோ ரெமினிங் இருக்க டவுட் வந்து அடுத்தடுத்த அந்த பீப்புள் 4 பேர் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெமினிங் பீப்புள் கேட்கலாம். ஓகேங்களா? எஸ், சொல்லுங்கள் ரியாஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஹலோ சார், கேட்குதுங்களா சார்? எஸ் கேட்குது, சொல்லுங்கள். சார் இப்போ கெரியர் கைடன்ஸ் பற்றி எனக்கு டவுட் வேணும் சார். இப்போ நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், பிகாம் டிகிரி முடிச்சிருக்கேன். ஓகே. நான் நான் ஐடி டு ஐடி வந்து ஸ்விட்ச் ஆகிறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து நான் ஜாவா எடுக்கலாமா பைத்தான் எடுக்கலாமான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கேன் சார். எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஓகே. நீங்கள் எந்த வருஷம் காலேஜ் பாஸ் அவுட்டு ப்ளஸ் நான் ஐடியில் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க? நான் ஐடியில் இப்போ எத்தனை வருஷம் எந்த ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஒர்க் பண்ணல சார். இப்போதான் 2024 பாஸ்ட் அவுட்டு. பிகாம் சிஏ படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு வீக்லி 1 டே மட்டும் தான் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஓகே. ஓகேங்களா? அதனால சரி மண்டே டு ஃப்ரைடே வந்து சும்மா தானே இருக்கேன். அந்த கேப்ல வந்து நம்ம ஐடி கோர்சஸ் எல்லாம் கற்றுட்டு படிக்கலாம். ஓகே. அப்படி படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ ஃபுல் ஸ்டாக் ஜாவா இருக்குது. ஓகே. ஸோ ஜாவா ஆர் பைத்தான் ரெண்டுமே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் அப் டு யூ. பட் மெயின் விஷயம் ஃபஸ்ட்டு அதுக்கெலாம் முன்னாடி உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்துங்க. பிகாஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, கம்பெனி சைடில் சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க. பட் அதே மாதிரி சேம் டைம் காம்படிஷனும் அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் ஸ்டாக் எடுத்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக பார்த்துக்குங்க. அப்படி ஃபுல் ஸ்டாக் அதுதான் எடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜாவா ஆர் பைத்தானில் ரெண்டுலேயுமே 2 ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்குது. நீங்கள் ஜாவா எடுத்திங்கன்னா ஜாவா வந்து ரொம்ப செக்யூரிட்டி அதிகம். ஸோ அதனால் பேங்கிங் சைடாகட்டும் ரொம்ப நாளாக அப்பையிலேருந்தே ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஜாவா தான். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது பைத்தான் போயிட்டுருக்கு. பைத்தான் சைடு நீங்கள் போனீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட் அந்த மாதிரி லைனும் இல்லை வேறு டிஃப்ரெண்ட் லைன் நீங்கள் சூஸும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ ஜாவா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் சேலரி கம்பேரிட்டிவ் டு பைத்தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ப்ளஸ் லாங் டைமாக ரொம்ப கம்பெனி ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை உங்களுக்கு நான் ஐடியிலேருந்து வரனால கோடிங் கொஞ்சம் ஈஸியாக வேணும்னா பைத்தான் மேபி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பைத்தானோட இன்னொரு பெனிஃபிட் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரோலுக்கு மாறிக்கணும்னு நினைக்கிறீங்க, லைக் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட் சைட் மூவ் ஆகிறதுக்கு பைத்தான் பேஸாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகும்? கஷ்டமான ஜாவா எடுத்து சேலரி ஹையாக போகிறதா இல்லை கொஞ்சம் ஈஸியாக இருக்க பைத்தான் எடுத்து வேறு ரோலுக்கு மூவ் ஆகிக்கிறதான்னு பார்த்துங்க. பட் ரெண்டுக்குமே ஃபியூச்சர் இருக்குது, ரெண்டுக்குமே நல்லாவே ஸ்கோப்பும் அதிகமாக தான் இருக்குது. ரெண்டில் எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. பட் டிபெண்ட்ஸ் உங்களால் எது பண்ண முடியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு டவுட் என்னன்னா, கோடிங் எடுக்கலாமா இல்லை நான் கோடிங் எடுக்கலாமான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கேன் சார். ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நீங்கள் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட் தான் வந்திருக்கனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கோடிங்கில் இருக்குன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கோடிங்கோ டிசைனிங்கோ எந்த ரோல்னாலும் போகலாம். பட் வெறும் ஒரு ஜாப் தான் வேணும்,
ஒரு சேலரி நல்லா தான் போகணும், டீசெண்டான ஒரு ஜாப் போகணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் கோடிங் எடுத்து ஹை காம்படிஷனாக போகிறதுக்கு பேசிக்காக நிறைய ரோல் இருக்குது, அந்த மாதிரி கூட எடுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கே கோடிங் வருமா வராதா, இப்போ நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இது ஓகேவா ஓகே இல்லையான்ட்டு. எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ பைத்தான் ஃபுல் கோர்ஸ்னு போட்டிங்கன்னா எரர்மேக்ஸ் கிளவரில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பைத்தான் எந்த அளவுக்கு புரியுது, அதில் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நாள் வந்து அதை படித்து பாருங்கள். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸோ இல்லை அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா பிடிச்சிருக்காங்கிறத உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி ஜாவாவா பைத்தானான்னு பார்த்துட்டு இல்லாமல் ஐடியா நான் ஐடியான்னு இல்லாமல் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இருக்கலே அட்வான்ஸ் வந்து கோடிங் சைடு போனால் நல்லா பெட்டராக இருக்கும். பட் அது நமக்கு வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் ஃபஸ்ட்டு கோடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். வருதான்னு ஒரு 1 மந்த்தாச்சு, ஒரு 15 days to ஒரு 1 month டைம் எடுத்துக்கங்க. எல்லா ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி படிச்சு பாருங்கள். இஃப் யூ ஆர் ஃபீலிங் தட் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆர்வமாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தா கற்றுப்பேன்னா தென் கோர்ஸ் எடுத்து கோடிங் சைடே போயிடுங்க. இல்லை சுத்தமாக புரியல, செட் ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்னு உங்களுக்கே பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா தென் நான் கோடிங்கில் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே யா தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் பர்சன். எஸ் காமேஷ் சொல்லுங்க. ஹாய் நவீன். ஹாய் காமேஷ். உங்கள் யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே தேங்க்யூ. நான் ஆக்சுவலி ஒர்க்கிங் எல்லாம் 6 months வந்து ரெக்ரூட்டராக தான் ஒர்க் பண்ணேன். ஓகே. தென் வந்து அதை முறை கொஞ்சம் நல்ல சேலரியில் வந்து டெக் சப்போர்ட் இன்ஜினியராக இருக்குது. ஓகே. இது வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட் நினைக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணி 1 month தான் ஆகுது. இப்போ ஏன்னா நான் 23 பாஸ் அவுட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன். ஓகே. நான் கோடிங் ரீடிங்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த அளவுக்கு வரல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன எஜுகேஷன் லோன்னா பேக்கப்ல இருக்குது, அது வேற இருக்கு. இப்போ ஆக்சுவலாக 20,000 தான் சேலரி வாங்க பத்தல. நெக்ஸ்ட் வந்து நான் எந்த மாதிரி ஜாப், நான் ஐடி ஜாப் போனால் நல்லா பெட்டர் பேக்கேஜ் கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சப்போர்ட் இன்ஜினியர் L1ல இருக்கீங்களா L2 சப்போர்ட்ல இருக்கீங்களா? அந்த மாதிரி சப்போர்ட் இன்ஜினியர் கிடையாது, இது வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடா சிசிடிவி. சாரி என்ன டேர்ம் அது, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இது ஹார்ட்வேர், இந்த சிசிடிவி சர்வர் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்போர்ட். ஓகே, நீங்கள் நான் ஐடி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி சப்போர்ட் அந்த மாதிரி ரிலேட்டடாக போயிட்டனால சப்போர்ட்டை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். L1 சப்போர்ட் மாதிரியே தான். பட் உங்களுக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் சிசிடிஓ சம்திங் அதர் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்ட்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆகட்டும். இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு லேப்டாப் இஷ்யூ பண்ணுறதுக்கு நிறைய சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், அதே மாதிரி அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எடுத்துறாங்கன்னா அதை சால்வ் பண்ணுற மாதிரி சப்போர்ட் இன்ஜினியரில் பேஸ் லெவல் L1ன்னு ஒன்று இருக்குது. ஸோ மேபி நீங்கள் L1 சப்போர்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள், அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். L1 சப்போர்ட் இன்ஜினியர்னு யூடியூப்லேயும் யூடெமிலையுமே கூட கோர்சஸ் இருக்குது, அதை அடித்து படித்து பாருங்கள். தென் உங்களுக்கு செட் ஆகுன்னு தோணுதுன்னா ஆல்ரெடி சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவே அதில் மூவ் பண்ணிக்கலாம், இதில் ஸ்கில் அப்கிரேட் பண்ணிக்கிற மூலிமா. ஓகே. இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதெல்லாம் தாராளமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேரண்டியாக போகலாம், நல்லாவே ஸ்கோப் இருக்குது. நீங்கள் சப்போர்ட்டுன்னு இருந்துட்டு இருக்கனால அந்த வழியில் ட்ரை பண்ணின்னு பார்க்க சொன்னேன். அப்படி இல்லைனா ஜென்ரலாக நான் எப்போவுமே சஜஸ்ட் பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஃப்ரெஷருக்கு அதிகமான ஓப்பனிங் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, பிபிசி இருக்குது, இந்த மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ணுறது, SEO, இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டைப் பிடிச்சிருக்குன்னு. உள்ளே எக்கச்சக்கமான டிவிஷன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பிக் பண்ணி ஸ்கில் லேர்ன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃப்ரெஷருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஓப்பனிங்ஸ் இருக்க ஒரே ரோல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தான் இருந்துட்டு இருக்கு. தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்ஸ்டியூஷன் போய் படிக்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம பர்சன்ஸ் டு பர்சன், அது வந்து மாறும். இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறது தப்பு கிடையாது. பட் இன்ஸ்டியூட்ல போயிட்டு ஒரு இடத்துல கமிட்டடாக லாக் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃபாக எவால்வேட் பண்ணி நமக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 12th மேபி கம்ப்யூட்டர் பயாலஜி எடுத்து லாக் ஆகிருப்போம், போனதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணியிருப்போம் என்னடா இப்படி எடுத்துட்டோமேன்ட்டு. மேபி காலேஜில் அதே மாதிரி தான் எடுத்ததுக்கப்புறமே அதை ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த எஜுகேஷனுமே எடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்குள்ள எடுத்ததுக்கப்புறம் செட் ஆகாமல் போயிடுச்சேன்னு தோன்றதுக்கு போல் ஃபஸ்ட்டே ஒரு 1 month or 1 month கிட்ட டைம் எடுத்து லேர்ன் பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஆர் ஃபீல் ஓகே இது நமக்கு வருதுன்னு தோணுச்சுன்னா தென் நீங்கள் போய் கோர்ஸ் எடுத்து தாராளமாக படிக்கலாம். அந்த டெஸ்ட்டை உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நீங்கள் மினிமம் கோர்ஸ் எடுக்கணும் 20,000 தான் ஸ்டார்ட் ஆகும், 10,000 20,000 அவ்வளோ மணி உள்ளே போடுறப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உங்களுக்குன்னு செல்ஃபாக எவாலுவேட் பண்ணி செட் ஆகுதான்னு பேஸ் விஷயங்கள் எல்லாத்தையுமே யூடியூப் பார்த்தே கற்றுக்கலாம். அதெல்லாம் கற்றுக்கிட்டு வருதுன்னு பாருங்கள். மேபி இன்ஃபேக்ட் அதை வச்சே கூட ஜாப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ஸ் படித்தா தான் போக முடியும்ட்டு இல்லை, அதை படித்தே பெரிய பெரிய லெவல் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்டாலாம் கூட போகிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இப்போ யூடியூப்லேயே எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் தாராளமாக படிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஃபுல் கோர்ஸ் அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு படிக்க முடியும். ஒரு ஜாப்ல இன்னொரு ஜாபுக்கு ஸ்விட்ச் அடிக்க போகிறோம். ஐ மீன் வந்து நான் டெக்ல இருந்து ஐடி என்னென்ன மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளுக்கு? இன்ஸ்டியூட்
நீங்கள் நான் ஐடியிலேருந்து இப்போது சம்திங் இந்த சப்போர்ட்ஸ், அதனால தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் சப்போர்ட் சைட் போங்கண்டு. அப்படி இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன் அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். ப்ளஸ் நான் ஐடியாக இருக்கப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்தளவுக்குனால கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறதோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 10 கம்பெனி இருக்காங்கன்னா 10 கம்பெனியில் 10 பேருமே கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டில் இருக்கவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் நான் ஐடி சைடில் இருக்கவங்கள ஒரு 5 or 6 கம்பெனி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த அக்செப்டன்ட் ரேஷியோ கம்மியாக இருக்கும். பட் அந்த 5 to 6 கம்பெனி நம்ம பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டா உள்ளே போய்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கிடையாது. ஏன்னா இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஐடி ப்ரொஃபஸர் நான் ஐடிலேருந்து தான் வந்திருக்காங்க. போகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம டேப் பண்ணிட்டு இப்போ கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு ஒரு 10 இன்டர்வியூ ஷெடியூல் ஆகும், நமக்கு ஒரு 5 ஷெடியூல் ஆகும். பட் அந்த 5ல் நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண பார்த்துக்கணும். அதுதான் நம்ம அதில் பெஸ்ட்டாக இருந்துட்டோம்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகே, யா, தேங்க்யூ. தென் பிரகாஷ். குட் ஆஃப்டர்நூன் பிரகாஷ். Sir, actually, நான் data analyst course முடிச்சிருக்கேன் right now. Okay. So I have good knowledge in MySQL, Tableau, Power BI, Python எல்லாமே. Like நீங்களும் ஜான் கேப்ரியல் சொல்லிட்டு 2 பேரும் வீடியோ போட்டுருக்கீங்க சார் யூடியூப்ல. எஸ். அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோர்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ கோர்ஸ். இப்போ என் டவுட் என்னன்னா லைக் ஓப்பனிங்ஸ் வந்து நான் அப்ளை பண்றேன் சார், பட் எதுவுமே வந்து ஐ மீன் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்கு. ஓகே, எந்த வருஷம் காலேஜ் பாஸ்ட் அவுட் நீங்க? எந்த வருஷம் காலேஜ் பாஸ்ட் அவுட்? 2024 சார். 2024 என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, 2024 மெக்கானிக்கலாக இருக்கிறத உங்களோட ஒரு ஃபஸ்ட்டு ரீசனாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியில் ரொம்ப ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஸ்கில்லில் இருக்கிறதுலாம் தான் ஃபஸ்ட்டு. இப்போ டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டெவலப்மெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கிற ரோல். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ட் ஆகாது. நான் கம்ப்யூட்டர்னாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் ரோல் எடுத்துருக்கனால ஆல்ரெடி டேட்டா அனலிஸ்ட்டாக கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் படித்தவங்களே அவ்வளோ பேர் மார்க்கெட்டில் வெளியில் இருக்காங்க. அதனால் கம்பேரேட்டிவ்லி இப்போ டெஃபினட்டாக ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு 10 கம்பெனிஸில் 8 கம்பெனிஸ் ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன்லேயும் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் உங்களோட ஜாப் மார்க்கெட்டே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது உங்களோட சுச்சுவேஷனுக்கு ரொம்ப டவுனாக தான் இருக்கும். பட் உங்களுக்குன்னு இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா 2024 பாஸ்ட் அவுட். அதனால் இந்த ஒரு 6 மந்த்க்குள்ளே எப்படியா ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கம்பெனி வைக்கிறது 2024 பாஸ் டவுன் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட். செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்கிறது 2024 பாஸ் டவுன் எனி அதர் பேக்ரவுண்ட் வைப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் செகண்ட் ப்ரியாரிட்டியிலாச்சும் இருப்பீங்க. தென் அப்படியே கேப்பாக இன்னும் 3rd or 4th ப்ரியாரிட்டி போயிருவீங்க. அதனால் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், தேடி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதிகமான ரெஸ்யூமில் இருந்தும் சரி, அதிகமான இடத்துல தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா தான் ஜாப் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு இது வந்து டிஃபிகல்ட்டி லெவல். தென் இப்போ நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டை பற்றில கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, ரைட்? கரெக்டாக? ஆமா சார், எல்லா டூல்ஸ்லயுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் சார். எஸ்கியூஎல்ல ஒரு ப்ராஜெக்ட், பவர் பிஐல ஒரு ப்ராஜெக்ட், டேப்லோ, இந்த மாதிரி ஒரு டூல்ஸ்லயும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கிரேட். ஸோ இப்போ நீங்கள் ஜாப் சர்ச் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கேன் சார். ஓகே, சர்டிஃபிகேஷன் இஸ் நாட் அ மேட்டர். ப்ராஜெக்ட் சைடில் இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதும். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வேலை எடுக்கிறது, இன்டர்வியூ வரதே இவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சைட்லேருந்து ரொம்ப அதிகமான ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்யூம் வந்து ஒரு ரெண்டு ரெஸ்யூம் கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 2 ரெஸ்யூம் வச்சுக்கோங்க. மொபைல் நம்பருமே கூட 2 நம்பர் வச்சுக்கிட்டு 2 இமெயில் ஐடி வச்சு நௌக்கரியில் 2 ஐடி கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக போடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் ஒரு ஐடியில் கிளிக் ஆகலைனாலும் இன்னொரு ஐடியோட சர்ச்சில் உங்களோட ப்ரொஃபைல் கிளிக் ஆகும். 2 ஐடியிலையுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கீவேர்ட்ஸும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விஷயங்களையும் இன்புட்ஸாக கொடுங்க. இதுக்கு நிறைய வந்து டெப்த்தாக நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட ரெஸ்யூம் பில்டிங் வீடியோ நௌக்கரியை பற்றி நான் 1 hour கிட்டத்தட்ட பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ, லிங்க்டின் வீடியோ, கம்ப்ளீட்டாக அந்த ஜாப் எடுக்கிறதுக்கு ரிலேட்டடாக இந்த 2 yearsல நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபர்தராக அந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். பார்த்து கொஞ்சம் கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். பட் அதிகமான எஃபோர்ட் போட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும் உங்களால். ஓகே சார். ஓகேங்களா, இல்லை இன்னும் அது எல்லாத்தையுமே தனியாக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, டெப்த்தாக இன்னும் நீங்கள் ரெஸ்யூம் பில்டிங் எல்லாமே கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படியா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சரண்யாக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. ஃபர்தர் ஒன்லி ஃபார் யூ, உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, பிகாஸ் வி ஹேவ் அ மாஸ்டர் கிளாஸ் வச்சுருக்கோம். ஸோ அதில் கம்ப்ளீட்டாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஐ எம் நாட் சஜஸ்டிங், அதை பற்றி நம்ம இங்கே பேசவும் வரல, நம்ம ஜென்ரலாக பேசுகிறோம். பட் இஃப் யூ ஆர் பர்சனலி நீடட் அப்படிங்கிறத நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்பெஷலி ஃபார் ஜாப் எடுக்க முடியாமல் இருக்க பீப்புளுக்காக அதில் டோட்டலாக எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களோட சைடில் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தாவே ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நீங்கள் அப்படியே செக் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் நிறையா அந்த ஜாப் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி ரிலேட்டடாக நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்த நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஓகே சார்.
அப்ப இன்னொரு என்ன டவுட்னா, இப்ப நம்ம Naukri, LinkedIn இதெல்லாம் அப்ளை பண்றது வந்து நான் கரெக்டா நார்மலாவே அப்ளை பண்ணா கரெக்டும் நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களா? அந்த வெப்சைட் நார்மலாலாம் நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிட்டே இருந்தால் 1000 பீப்புளோட ஒன்றா தான் இருக்க முடியும். அப்படி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்காது. அது என்ன கம்பெனி, எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னு பார்த்துட்டு அவங்கள போயிட்டு நம்ம லிங்க்டின்ல ரீச் பண்ணுறது, ப்ளஸ் அதே மாதிரி மற்ற பீப்புளோட நெட்வொர்க் பில்ட் பண்ணி இந்தான்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி ஒரு காமன் பீப்புள் நார்மலாக வேலை தேடுறவங்க பண்ணாத பல விஷயங்கள் நீங்கள் ஜாப் சர்ச்சில் பண்ணினா மட்டும்தான் டெஃபினட்டாக அவங்களால வந்து அதை பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேட்டா சயின்டிஸ்டாவோ டேட்டா அனலிஸ்டாவோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. லிங்க்டின்ல அவ்வளோ பேர் இருப்பாங்க. லிங்க்டின் ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் நார்மலாக இருக்க இடத்துல வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரிவ்யூ மாதிரிலாம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்குலாம் 6 மாதம் பேக்கேஜ் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் கனெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட. அதாவது ஃப்ரீயோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி வாங்கி அதிகமான டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்டோடலாம் கணக்கு கொடுத்து அவங்களுக்குலாம் உங்கள் ரெஸ்யூம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அவங்கள்ட்ட சப்போர்ட் கேளுங்க. அதே மாதிரியே டேட்டாவை பேஸ் பண்ணி மட்டுமே நிறைய கம்பெனிஸ் வந்து அனலிட்டிக்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிஸில் எல்லாத்துலேயுமே என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இல்லாட்டினா யாராச்சும் ரியல் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்டே கூட எனக்கு அசிஸ்டண்ட்டாக என்ன சேர்த்துக்கிறீங்களா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கெயின் பண்ணுறேன்னு அவங்களோட ரியல் டைம் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். அதெல்லாம் மற்றவங்க பண்ணாமல் இருப்பாங்க. பட் நீங்கள் அதை பண்ணி உங்கள் ரெஸ்யூமில் போடுறப்ப கண்டிப்பாக அது வந்து பெட்டராக இருக்கும். இப்போ டேட்டா அனலிஸ்ட்டாக டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், மேபி இஃப் யூ நீட் எனி சப்போர்ட்னா நான் உங்களுக்கு வெரி மினிமல் ரொம்ப சின்ன இடத்துல சப்போர்ட் வேணுனாலும் நான் பண்ணித்தரேன். மேபி இன்ஃபேக்ட் ஆஃப் டேட்டா க்ளீனிங்கில் இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ப்ராசஸில் உங்களுக்கு வேணால் நான் பண்ணித்தரேன், ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி டேட்டா அனலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் ஃப்ரீலான்சர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸோட கனெக்ட் பண்ணி நான் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணுறேன், உங்கள் சைடில் ஏதாச்சும் எனக்கு டாஸ்க் மாதிரி அசைன் பண்ண முடியுமா, உங்கள் சைடில் இருக்க ஒர்க்னா ஏதாவது கொஞ்ச நாள் முடிஞ்சதை பண்ணித்தரேன்னு கேட்டு பாருங்கள். அதெல்லாம் உங்கள் ரெஸ்யூமில் போடுறப்போ ரியல் டைம் மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் என்ன ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ண இதெல்லாம் பண்ண பட்சத்தில் அது எல்லாத்தையும் உங்கள் க்ரௌட்லேருந்து தனியாக வைக்கும். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃபைன், கிரேட். ஸோ எஸ், நெக்ஸ்ட் பிரவீன். யா, தேங்க்யூ. எஸ் பிரவீன். Hi bro. யா, ஹாய். Bro, actually நான் 21 passed out. ஓகே. எனக்கு HTML CSS JavaScript தெரியும் ஓரளவுக்கு. HTML CSS நல்லா தெரியும், டிசைனிங் நல்லா பண்ணுவேன். ஓகே. PHP MySQL ஓரளவுக்கு தெரியும் bro. ஓகே. நெக்ஸ்ட் நான் மெயின் ஸ்டாக் படிக்கலாமா இல்ல ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிக்கலாமா, அது ஒரு டவுட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எப்போ இந்த கோர்ஸ் எங்கே படிச்சீங்க, எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க? மதுரையில படிச்சேன் bro. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? 22ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ 2 இயர்ஸாக ஜாப் இல்லாமல் தான் இருக்கீங்களா, ஜாப்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? PHP ரோல்ல கிடைச்சு bro, தாம்பரத்துல சென்னையில. ஓகே. எனக்கு கோர் PHP தான் தெரியும், அவ்வளோ ஹூப்ஸ் கான்செப்ட் எதுவும் தெரியாது. ரொம்ப எதிர்பார்த்தாங்க, பேமெண்ட் ரிலேட்டடா வேற ஒர்க் பண்றாங்க. ஓகே. அங்க 3 ரவுண்ட் கிளியர் பண்ணி உள்ள போயிட்டு, ஆனா 4 ரிவ்யூ கிளியர் பண்ணணுமா உள்ள போயிட்டு. ஓகே. வீக்லி ஒன்ஸ் இருக்கு அந்த மாதிரி. ஓகே. அப்புறம் செகண்ட் ரிவ்யூ வரையும் கிளியர் பண்ணிட்டு தேர்ட் ரிவ்யூல சரியா பண்ணலன்னு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. நான் வெளியே வந்து ஆக்சுவலி இதுல போனோம். ஓகே. இதா இருக்கு. ஓகே. அப்புறம் பேர் ரொம்ப ஸ்கோப் இல்லன்ற மாதிரி நிறையவே சொல்லி கேள்விப்பட்டேன். அதான் மெயின் ஸ்டாக் படிக்கலாமா இல்ல ஜாவா படிக்கலாமா அந்த மாதிரி. ஆல்ரெடி நீங்கள் HTML CSS கற்றுருக்கீங்களா, அதில் வச்சு ட்ரை பண்ணலாம்ல. அந்த வேர்ட்ப்ரெஸ் கம்பெனியில் எத்தனை நாளாக ஒர்க் பண்ணீங்க, சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்தாங்களா? இல்லை ப்ரோ, 1 month தான் ஒர்க் பண்ணேன். ஓகே. நீங்கள் ட்ரைனிங்ல தான் இருந்தேன். ஆல்ரெடி 2021 தானே பாஸ் அவுட், என்னென்ன பேக்ரவுண்ட் நீங்கள் காலேஜ்? BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோ. ஓகே. BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்ரெடி 2021 பாஸ் அவுட்னால ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி உட்காந்து மெயின் ஸ்டாக்கோ ஜாவாவோ அதெல்லாம் புதுசாக படிக்காமல் படித்ததை ஸ்ட்ராங் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு போக பாருங்கள். ஜாப் போயிட்டு அங்கே நீங்கள் போக 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 ஃபர்தராக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எல்லாருமே, இப்போ ஒரு ஐடியில் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருமே அவங்க கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக ஒன்று ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயோ பேக் ஹேண்ட்லேயோ ஜாயின் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தான் ஃபுல் ஸ்டாக் இருக்காங்க. இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் எடுத்த உடனே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக வந்து லேர்ன் பண்ணிகிட்டே போக ட்ரை பண்ணுறோம். அதனால் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 2-3 வருஷம் வந்து கேப் ஆகிடுச்சு. இன்னமும் ஃபர்தராக வந்து நான் கற்றுக்கிட்டு மெயின் ஸ்டாக் ட்ரை பண்ணுறோம் அப்படி ட்ரை பண்ணுறோன்ட்டு இல்லாமல் கற்றுக்கிட்டதை வச்சு ஃபஸ்ட்டு HTML CSS ஸ்ட்ராங்காக தெரியுதுல, அதை வச்சு HTML CSS JavaScriptோட சேர்த்து ரியாக்டோ இல்லைனா உங்களுக்கு எந்த ஒரு நீடடோ அதை வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதை லேர்ன் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதை வச்சு ஜாப் போக பாருங்கள். ஸோ அதுலேருந்து எப்படி வேலை எடுக்கலான்னு பார்த்து வேலையில் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி கற்றுக்கிறது கரெக்டாக இருக்காது. லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா திருப்பி HTML CSS ரியாக்டை ஸ்ட்ராங் பண்ணி ப்ராஜெக்டை பெட்டர் பண்ணிவிட்டு அப்படி மூவ் பண்ண பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரியாக்டை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. ரியாக்ட், வியூ, ஆங்குலர்,
ஃப்ளட்டர் இந்த 4மே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜாப் போக பாருங்கள். பிகாஸ் இன்னும் நீங்கள் ஜாவா மவுண்ட் ஸ்டாக்லாம் ஃபுல் ஸ்டாக் படிக்கணும்னு எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் போயிடும். 5 இயர்ஸ் கேப்லாம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஒரு லீஸ்ட் கவுண்ட்டுக்கு போயிடுவீங்க. ஜாபே அப்புறம் கிடைக்க முடியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டியான ஒரு விஷயம். அதனால் 2020 பாஸ் அவுட்னால கற்றுக்கிட்டதை வச்சு வேலைக்கு போக பாருங்கள். நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் ஃபுல் ஸ்டாக்காக தான் போகணும்னு வெயிட் பண்ணி தான் இன்னும் கிடைக்காம இருந்துட்டு ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு சைடில் ஸ்ட்ராங் ஆகி போனீங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக கிடைக்கும். நீங்கள் அந்த ஸ்ட்ராங்காக இருக்க சைட்லேயே பெட்டராக லேர்ன் பண்ணிவிட்டு ஜாப் போயிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணிக்கோங்க பிரவீன். ஓகே ப்ரோ, நான் பிஹெச்பி நல்லா தெரியும். பிஹெச்பி கிடைச்சாலும் போயிட்டு பிஹெச்பியில் கிடச்சாலும் தாராளமாக உள்ளே போயிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபீல்டுக்குள்ளே போயிடுங்க. 6 மாதம் 1 வருஷம் அப்புறமே நீங்கள் மாறிக்கிறனா கூட பிரச்சனை. அதாவது வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறது பெட்ரு. ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஐடியேட்டடான வேலையில் இருக்கிறது பெட்ரு. அதுலேயும் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. அப்போ நீங்கள் இருக்கிறதுலே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிராப் பண்ண போகிறீங்க. அதனால் பிஹெச்பியில் டெவலப்மெண்ட்டில் கிடச்சாலும் தாராளமாக உள்ளே போயிட்டு ஃபர்தராக நீங்கள் இது பண்ணி பாருங்கள். பிகாஸ் இப்போ தான் பாஸ்ட் அவுட் நான் எடுத்தோன்னே ஏன் நான் பிஹெச்பி டெட்டுக்கு நான் போகணும், நான் எடுத்தோன்னே பெட்டரான தேடலைன்னா ஓகே யூ ஹேவ் அ டைம் ஆஃப் 6 months 1 year டைம் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி டெட் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. 2021 பாஸ்ட் அவுட் 2025 இப்போ வந்துருச்சு. இவ்வளோ நாள் ஆகிட்டனால ஸ்டில் வெயிட் பண்ணாமல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் போக மேபி நீங்கள் பிஹெச்பியில் ஜாயின் பண்ணுற கம்பெனியில் கூட ஃப்ரண்ட் அண்ட் HTML ரியாக்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே போக பாருங்கள், வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே ப்ரோ. நான் இப்போ எம்சிஏ கரஸ்ல போட்டுருக்கேன் டிஸ்டன்ஸ்ல. ஓகே, எப்படி ப்ரோ வேல்யூ இப்போ ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பண்ணணும்? நீங்கள் கரஸ்ட்டில் போகிறது ஜஸ்ட் ஃபார் ப்ரொமோஷனால ஜஸ்ட்டாக உங்களுக்காகன்னு வச்சுக்கலாமே ஒழிஞ்சு அதனால் எம்சிஏ கரஸ்ட்டில் முடிச்சா வேலைக்கு போகும் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டாக நீங்கள் உங்களோட டிகிரிக்காக நீங்கள் அதை வச்சுக்கலாம். பெட்டர் தான். அது ஒரு ஜஸ்ட்டாக சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ இருக்க மார்க்கெட்டில் அது ரொம்ப பெரிய லெவலில் எதுவும் பார்க்கறதில்ல. அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் அதை பண்ணுறது இப்போ 25 சொல்லிக்கலாம்ல. இப்போ எம்சிஏ இப்போ கரஸ்ட்டில் முடிச்சனால 25 போடுறதுமே கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். அதாவது டக்குன்னு வெளியிலேருந்து ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் ரெக்ரூட்டர் பார்க்குறப்போ நீங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜாக ஏமாற்றிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு சினாரியோவில் உள்ளே போயிடலாம். பட் கண்டிப்பாக HR ரவுண்டில் இருக்கப்போ டீட்டெயில்டாக பார்த்தா நீங்கள் உங்களுக்கு 4 years கேப் தருத்துரும். பட் அது உங்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு அட்வான்டேஜ் தான் நீங்கள் எம்சிஏ இப்போ முடிக்கிறது. அதனால் எம்சிஏ 2025 பாஸ் அவுட்னே போட்டு வேலை தேட ஆரம்பிங்க. மேபி நௌக்கரியிலேருந்து சர்ச் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எம்சிஏ இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆன பசங்களை காட்டுங்கன்னு வரப்போ உங்களோட ப்ரொஃபைல் அதில் வரும். அதனால் நீங்கள் அதை போட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு அது அமையும். ஓகே ப்ரோ. அப்புறம் இந்த வேளச்சேரியில் ஒரு இன்ஸ்டியூட் கேள்விப்பட்டேன் ப்ரோ. அவங்க ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு இப்போ நல்ல பேக்கேஜில் 7 LPA 8 9 10 அந்த மாதிரி பேசன் பண்ணிடுறாங்க. அது ஏதோ ஏஐ மூலியமா ஆன்சர் நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளே அதெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகலாம் ப்ரோ. பட் வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களை பிடிச்சாங்கன்னா பட் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஜாப் போகிறீங்க. மேபி இப்போ கம்பெனிஸில் டிசிஎஸ் அசன்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் லே ஆஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 10,000 பேர் இப்போ வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க, 1000 பேர் அமிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு யாரை லே ஆஃப் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி பண்ணி உள்ளே அமிச்சிருந்தாலும் திருப்பி உங்களோட பிஜிவி எடுத்து ஸ்ட்ராங்காக பண்ணி யாரெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கவங்க தான் அனுப்புவாங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமே லாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு, அந்த டைமில் நீங்கள் ஃபேக்குன்னு அமிச்சாலுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அப்பயும் உங்களுக்கு வேஸ்ட்டு தானே. இல்லைனா நீங்கள் ஒரு ஃபேக் 3 years போட்டு உள்ளே போயிட்டீங்க, ஃபர்தராக உங்களோட கரியர் போயிட்டு இருக்கு, என்னைக்காச்சும் ஒரு 5 yearsக்கு அப்புறம் நீங்கள் செட்டில் ஆனதுக்கு அப்புறமேல ஒரு வாட்டி கண்டுபிடிச்ச அமைச்சாலும் அது உங்கள் பேரில் ஒரு பிளாக் மார்க்காக தான் விடும். அதனால் இப்போ இருக்க ஷார்ட் டேர்ம் சொல்யூஷனை நம்பி போனீங்கன்னா அது லாங் டைமில் என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையாக முடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுலேருந்து தப்பிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ ஒரு 100 பேர் அதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் வேலைக்குள்ளே போகிறாங்க. அந்த 10 பேருக்கு வேலை கிடைக்குது. அந்த 10ல் 5 பேர் மாட்டிப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டைமில் மாட்டிப்பாங்க. பட் 2-3 பேர் மாட்டாமல் போகிறவங்களும் இருக்காங்க. பட் 90% ஃபேக் சர்டிஃபிகேட் போடுறோம் அப்படின்னா ஜாப் இப்போ இருக்க மார்க்கெட்டில் கொடுக்கறது இல்லை. ஏன்னா கம்பெனி சைட்லேருந்து அவ்வளோ தூரம் எவால்வேட் பண்ணுவாங்க. சிம்பிளாக ஒரே கொஸ்டின் தான் கேட்பாங்க, உங்கள்கிட்ட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கான்னு. இல்லை பிஎஃப் இல்லை இன்ஹேண்ட் சேலரி தான் வாங்கியிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு கால்லேயே உங்களை உள்ளே அனுப்பவே மாட்டாங்க. எல்லா கம்பெனி இருக்க ப்ரொசீஜருமே நீங்கள் அங்கே போயிட்டு பிஎஃப் அக்கௌண்ட்டில் யாராலையுமே ஃபேக் அடிக்கிறவங்களாலே கூட கிரியேட் பண்ண முடியாது. பிகாஸ் பிஎஃப் மந்த்லி கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தாங்கன்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அங்கேருந்து பிஎஃப் வந்திருக்கான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அது இல்லை இன்ஹேண்டில் வாங்கியிருக்கேன் பே ஸ்லிப் தான் இருக்குனாவே டெஃபினட்டாக கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபேக் அடிச்சுட்டு சென்னையில் எவ்வளோ ஒரு நாளைக்கு 1000-2000 பேர் கூட வர வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ பேர் மார்க்கெட்டில் இருக்கப்போ இதெல்லாம் ஈஸியான ஃபில்ட்ரேஷன் ஸ்க்ரீனிங் ப்ராசஸாகவே இப்போ கம்பெனி சைட்லாம் வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் அந்த வகையில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். உங்களுக்கு அந்த வகையில் போகிறதுக்கும் இப்போது அதுக்கான நீடட் இல்லை. ஏன்னா இப்போ 3 years 4 years கேப் தான். நல்லா தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. எம்சிஏ இப்போ தானே முடிச்சிருக்கீங்க, ஏன் அவ்வளோ தூரம் இருக்க ரொம்ப லீஸ்ட்டாக இருக்க ஏன் அந்த விஷயத்தை எடுக்கிறீங்க? அதுக்கு பெட்டரான வேலையை தேடி பாருங்க இன்னும். ஓகே. அப்புறம் எக்மோர்ல ஒரு இன்ஸ்டியூட் ப்ரோ, அது 1.5 lakhs நம்ம பே பண்ணிட்டு 6 months ட்ரைனிங் ப்ளஸ் 1 year அவங்க
ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அந்த அளவுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்காது ப்ரோ. ஏன்னா அந்த கம்பெனி பற்றி எல்லாருமே போயிட்டு வந்தனால எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் இப்படி இருப்பாங்கன்னு. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பூஸ்ட் தானே ஒழிஞ்சு இது உங்களுக்கு வந்து 100% கேரண்டி கொடுத்துறாது. எப்பவுமே நேர்மையான வழியிலே ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ப்ரோ. இந்த மாதிரி வகையில் போகிறது எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி சொல்கிறீங்களா, அந்த கம்பெனியில் அதே மாதிரி படிச்சுட்டு ஆல்ரெடி 100கணக்கான பேர் வெளில போயிருப்பாங்க கரெக்டாக. அப்போ மார்க்கெட்டில் கம்பெனியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கம்பெனிலேருந்து படிச்சுட்டு வரவங்க எல்லாரும் இந்த மாதிரியான வேலை தான் வராங்கன்னு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மார்க்கெட்டில் அந்த நேம் வந்து இதாகிடும் ஓகே அப்படின்ட்டுன்னு. அப்போ வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே ஃபைன். ஓகே பிரவீன், தேங்க்யூ. ஃபர்தராக டவுட் இருந்தாலும் இருங்க, லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ. யாருக்கு டவுட் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ், நெக்ஸ்ட் ஷிவானி சொல்லுங்கள். சார் நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இன் பைத்தான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் சார். ஆனால் என்னுடைய டிகிரி வந்து பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சார். ஓகே, எந்த வருஷம் பாஸ் அவுட் நீங்கள் காலேஜ்? இந்த இயர் பாஸ் அவுட் ஆக போகிறேன் சார். ஓகே, அதான் சார் எப்படி ஜாப் எப்படி வாங்குறது, ரொம்ப டஃப்பாக இருக்குமா? அது இல்லாமல் ஃபர்தராக டேட்டா அனலிஸ்ட்டு அது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்துட்டு இன்ஸ்டியூட்டில் படித்தேன் சார். மீதிலாம் வந்துட்டு டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ், அப்புறம் ஃப்ளட்டர் இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் வந்து யூடியூப்ல வித் சர்டிஃபிகேஷனோட தான் சார் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஜாப் எப்படி வாங்குறது பயமா இருக்குது சார், கிடைக்காதோ அந்த மாதிரி. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்தராக நிறைய ஃப்ரெஷர்ஸ் பண்ணுறதுல இது ஒரு மெயின் தப்பு என்ன அப்படின்னா, எல்லா ரோலுக்குமே ட்ரை பண்ணி எல்லா ரோலுமே எடுத்து படிக்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டாக் படிச்சிருந்தீங்க, ஆல்ரெடி ஃபுல் ஸ்டாக் படிக்கிறதே ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட்லாம் சேர்த்து இப்போ கவர் பண்ணி ரொம்ப ஹை எண்டான இருக்க விஷயம் தான் படிக்கிறீங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இப்போ புதுசாக ஃப்ளட்டர், இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளாக எல்லா ஆங்கிள்லையுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா இப்போ இருக்க கம்பெனி சைடில் அப்படி எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு ஓப்பனிங் இருக்குன்னா அந்த ஒரு ஓப்பனிங்க்கு 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. 1000 பேர் அப்ளை பண்ணுறப்போ அதுக்காக மட்டுமே உட்காந்து டெடிக்கேட்டடாக 1 இயர் படித்து அதுக்காக அந்த ஒரு ஸ்கில்லுக்காகவே ப்ராஜெக்ட் பண்ணி டெப்த்தாகவே ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க. அப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா, அவங்கள எடுப்பாங்களா, இல்லை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பேசிக்காக இருக்க உங்களை எடுப்பாங்களா? கண்டிப்பாக அவங்கள தான் எடுப்பாங்க. அதனால் எல்லா ரோல்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிட்டா ஏதோ ஒன்றில் கிடச்சிரும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு லூப்பில் மாட்டிப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக போடுங்க. இன்ஃபேக்டாக நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதே எடுத்தோடனே ஃபுல் ஸ்டாக் வரையும் கூட போகாதீங்க. ஃபுல் ஸ்டாக்லேயே ஒன்று ஃப்ரண்ட் அண்டோ பேக் அண்டோ ஏதோ ஒன்றில் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்குள்ளே போயிட்டு கூட ஃபர்தராக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. நீங்கள் ஃபுல் ஸ்டாக் இல்லாமல் ஃபர்தராக இவ்வளோ கவர் பண்ணுறது டோட்டலாக உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய யூஸும் கொடுக்காது. நீங்கள் எல்லா இடத்துல ஸ்ட்ராங்கும் ஆக முடியாது கண்டிப்பாக. ப்ளஸ் எல்லா இடத்துலையும் ப்ராஜெக்ட் பண்ணி ஷோகேஸும் பண்ண முடியாது. நீங்கள் ரெஸ்யூம்லையுமே நான் ஃபுல் ஸ்டாக் படிச்சிருக்கேன், டேட்டா அனலிஸ்ட் படிச்சிருக்கேன், டேட்டா சயின்டிஸ்ட் படிச்சிருக்கேன்னு நீங்கள் போட்டிங்கனாவே ஹெச்ஆரே ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நீங்கள் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, சும்மா எல்லா இடத்துலையும் பேசிக்காக கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் இந்த எல்லாத்தையும் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்று ஃப்ளட்டரோ இல்லை டேட்டா அனலிஸ்டோ, டேட்டா சயின்டிஸ்டோ, ஃபுல் ஸ்டாக்கோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்டில் ஏதோ ஒரு போர்ஷனோ உங்களுக்கு இந்த நீங்கள் எது இவ்வளோ தூரம் படித்ததில் எது விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள். இது எந்த விஷயம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதில் இன்னும் ரொம்ப ரொம்ப டெப்த்தாக போங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கள், இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு விஷயத்துக்குள்ளேயே டெப்த்தாக நிறைய உள்ளே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு உள்ள டெப்த்தாக. இன்னமுமே கூட ஜாவா டெவலப்பர், பைத்தான் டெவலப்பராக இருக்கவங்களுக்கு, டெவலப்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் படிக்கிறதுங்க. பட் அவ்வளோ இருக்கப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் பேஸை மட்டும் கவர் பண்ணிட்டு போனால் டோட்டல் யூஸ் ஆனாலும் ஏதோ ஒன்று பிக் பண்ணி அதை டெப்த்தாக படிக்க பாருங்கள். ஃபஸ்ட் திங். செகண்ட் திங், நீங்கள் இப்போ ரீசன் பாஸ் அவுட்னால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1 இயருக்குள்ளே ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டுக்கு அப்புறம் செகண்ட் ப்ரியாரிட்டி ரீசன் பாஸ் அவுட் ஏதோ ஒரு டிகிரி தான் வைப்பாங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்காக ரெஸ்யூம், நௌக்கரி, லிங்க்டின் எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணி இப்போலேருந்து அப்ளை பண்ணவும் ரெகுலராக அதுக்கும் டைம் வந்து எஃபோர்ட் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஜாபை தேடி பாருங்கள், இன்டர்வியூ போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபியரும் போகும். நீங்கள் எங்கே மிஸ் பண்ணுறீங்க, எந்த இடத்துல விட்டுறீங்கன்னு தெரியும். மேபி உங்களை நீங்களே இன்னும் ஸ்ட்ராங்காக எதில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிங்கன்னா சும்மா ஒரு சாட் ஜிபிடியில் கூட நான் ஜாவா டெவலப்மெண்ட் நான் ஃபுல் ஸ்டாக் படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு 10 கொஷின் கேளு, ஈஸி லெவலில் 10 கேளுனா அது ஒரு 10 கேட்கும். அது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மீடியம் லெவலில், ஹார்ட் லெவலில் போட்டிங்கன்னா அது இன்னும் கஷ்டமாக கொடுக்கும். அப்போ எங்கே லேக் ஆகுறீங்க அப்படின்னு பாருங்கள். இன்ஃபேக்ட் ஆஃப் கம்பெனி வைஸில் கூட சாட் ஜிபிடி வந்து நீங்கள் கொஸ்டின் வாங்கலாம். இப்போ ஜோஹோ கம்பெனிக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இல்லை லீட் கோடில் நீங்கள் ரெகுலராக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை டெவலப் பண்ணி டிஎஸ்எஸ் சைடு இன்னும் ஸ்ட்ராங் ஆகலாம். அந்த மாதிரி உள்ள டெப்த்தாக போக பாருங்கள். டிவேட் ஆகி மற்ற ரோலுக்குள்ளே போகாதீங்க ஷிவானி. ஓகேங்களா? ஓகே சார். சார் இப்போ ஜாப்ல எப்படி சார் அப்ளை பண்றது, எந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல இவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் விஷயம், ஓகே, ஜாப் சைடுன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா
3 டைப்ஸ் ஆஃப் கம்பெனி வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஒன்று ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனி, இன்னொன்று மிட் லெவல் கம்பெனி, இன்னொன்று பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி. நமக்கு வெளியில் தெரிஞ்சது எல்லாமே பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி லைக் டிசிஎஸ், அசென்ச்சர், விப்ரோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் தெரியும். பட் அதை தாண்டியுமே உள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆகட்டும், நிறைய கம்பெனிஸ் ஒரு மினிமம் அந்த கம்பெனியோட எம்ப்ளாய் கவுண்ட்டே ஒரு 500 பேத்துக்கு மேலே வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நௌக்கரிங்கிற பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில். ஓகேங்களா? இது வந்து ஓரளவு பெரிய கம்பெனி, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி சொல்கிறேன். பட் அதையும் தாண்டி ரொம்ப பெரிய கம்பெனிஸ் லைக் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் யூஸ் பண்ணுறாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டில் பார்க்குறப்போ லிங்க்டின் இஸ் த பெஸ்ட் ஜாப் சர்ச்சாக இருக்குது. பட் இப்போ இந்தியாவில் அதிகபட்சமான கம்பெனி யூஸ் பண்ணுறது நாக்ரி போர்ட்டலாக இருக்குது. இது 2 கேட்டகரி. மூணாவதாக இருக்க கேட்டகரி தான் ரொம்ப சின்ன கம்பெனி, ஒரு 5 பேர் 10 பேர் ஒரு 50 பேர் மட்டும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க கம்பெனிஸ் எல்லாமே நார்மலாக இப்போ வந்து அப்னா, சைன், ஃபவுண்டேட்டு இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மோட பேக் அண்ட் பேலாம் கம்மியாக இருக்கனால சின்ன கம்பெனி இந்த பிளாட்ஃபார்மில் ஜாப் பீப்புள் இருக்காங்கன்னு தேட ஆரம்பிப்பாங்க. ஓரளவுக்கு மிட் லெவலில் பெரிய கம்பெனிஸ் எல்லாமே நௌக்கரி, ரொம்ப டாப் பேஸ்டாக இருக்கவங்க லிங்க்டின். அதனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நௌக்கரி கொடுங்க, செகண்ட் ப்ரியாரிட்டி லிங்க்டின், தென் தேர்ட் ப்ரியாரிட்டி சின்ன பிளாட்ஃபார்மில் 2 ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நௌக்கரியை கூட டெக் ஜாப்புக்கு மட்டும், அதாவது ஐடி ஜாப்புக்கு மட்டும் தனியாக ஹைரிஸ்ட்னு ஒரு இது கொண்டாந்துருக்காங்க. அந்த ஹைரிஸ்ட்டை டெய்லியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெகுலராக அப்ளை பண்ண ஆரம்பிங்க. எப்படி நம்ம ஸ்கில்ல கற்றுக்கிறோமோ அதே மாதிரி வேலை தேடுறது அப்படிங்கிறதுமே ஒரு ஆர்ட் தான். அதுவுமே இன்றைக்கி தேட ஆரம்பித்தா நாளைக்கே கிடச்சிடாது. ஒரு நாள் போக போக நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டெய்லி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும். பட் உங்களோட மனசில் மட்டும் நீங்கள் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக வச்சுக்க வேண்டியது, எல்லாரும் பண்ணுற சிம்பிள் ப்ராசஸை வேலை தேடுறதுக்கு நீங்களும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பேசிக்காக ஒரு ரெஸ்யூமே ரெடி பண்ணிவிட்டு நௌக்கரி லிங்க்டின்ல போயிட்டு என்னென்ன ஜாப் ஓப்பனிங் இருக்கோ அதுக்கு மட்டும் அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வேலை கிடைக்கணும்னு வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் எல்லாருமே ஹையஸ்ட்டாக பண்ணுறது. பட் அதையவே நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அது அவுட் ஆஃப் 100% வெறும் 5 to 10% எஃபோர்ட் தான். அது ரிமைனிங் 90% எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். மேபி 1 or 2 சொல்லணும்னா நௌக்கரியில் இருக்க ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து லிங்க்டின்ல ரீச் பண்ணலாம், லிங்க்டின்ல ஹெச்ஆர்ஸோட கனெக்ட் பண்ணலாம், லிங்க்டின்ல ரெகுலராக வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை பற்றின விஷயங்கள்லாம் போட்டு உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணலாம். லிங்க்டின்ல ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்கிற பட்சத்தில் நிறைய பேர் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய பீப்புளோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே சரி இவங்க வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களேன்னு கனெக்ட் பண்ணுவாங்க. லிங்க்டின் ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த போர்ட்ஃபோலியோ வந்து மற்றவங்களுக்கு பார்க்குறப்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ரெஸ்யூமும் நௌக்கரி ப்ரொஃபைலும் ஒரு 15 நாள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி வந்து உங்கள் ரெஸ்யூமை சேஞ்ச் பண்ணுங்கள், வேறு கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் மாற்றி போடுங்க, வேறு மாதிரி ஃப்ரேம் பண்ணுங்கள். அதே மாதிரி நௌக்கரி ப்ரொஃபைலையும் கம்ப்ளீட்டாக மாற்றி பாருங்கள். லிங்க்டின்ல என்ன மாற்றலான்னு பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக நௌக்கரி லிங்க்டின் என்ன அப்டேட்டுங்கிறத பாருங்கள். யூடியூப்ல வீடியோ போட்டால், இன்ஸ்டாகிராமில் போட்டால் யாரோ ஒருத்தர் 2 பேர் போட்டுருப்பாங்க. நம்மளே நிறைய வீடியோ தமிழ்லேருந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பாருங்கள். இந்த மாதிரிலாம் ரெகுலராக ஒரு அப்டேட் ஆகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி இப்படி அப்ளை பண்ணால் இப்படிலாம் கிடைக்குது அப்படின்னு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். அது இந்த ஒரு 2 நிமிட்ஸ் ஆஃப் கிளாரிஃபிகேஷனால மொத்தத்தையும் கொடுத்துட முடியாது. பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ண பாருங்கள் சிவானி. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தென் நெக்ஸ்ட் கைஸ், ரிமைனிங் பீப்புள் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். யாராவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணலையோ. ராம்ராஜ், குமரன் ராம்ராஜ். ஹலோ. யா, ஹாய். ஆடியபிள். பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் ப்ரோ. ஓகே. அது ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் பண்ணேன். ஓகே. பிளேஸ்மெண்ட் ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிச்சேன். பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ண ஒழுங்கா. ஓகே. சென்னையில போலான்னு வேலை தேடலாம். எங்க போய் வாக்கிங் இன்டர்வியூ அப்படி. இப்போ நீங்க எந்த இதுல ப்ரோ, எந்த ஊர்ல இருக்கீங்க இப்போ? நான் திருச்சியில இருக்கேன் ப்ரோ. இப்போ சென்னை வந்து வாக்கிங் தேடலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. சென்னையில இருந்து உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு உங்களால போக முடியல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கா? எப்படி இருக்கு பிரதர்? இல்ல, அங்க இன்டர்வியூ ஒன்னும் ஷெட்யூல் பண்ணல. நான் படிச்ச இன்ஸ்டிடியூட்ல. ஓகே. இப்போ நீங்க என்ன ரோலுக்கு படிச்சீங்க? ஃபுல் ஸ்டாக். ஓகே, ஜாவா ஃபுல் ஸ்டாக். எப்போ முடிச்சீங்க ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல? இந்த மந்த் தான் முடிச்சேன். இந்த மந்த். ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் இந்த மந்த் தான் முடிச்சிங்கனால ஃபஸ்ட்டு நேட்டிவ்ல இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 மந்த் இன்டர்வியூ கூப்பிட்டா மட்டும் சென்னை வந்துட்டு போங்க. அப்படி நேட்டிவ்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு போகிறதுல ப்ராப்ளம் ஆகுது, இல்லைனா சென்னையில் இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும் நேட்டிவ்ல இருக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து தான். உங்களுக்கு மணி இஸ் நாட் அ மேட்டர். பெருசாக அந்தளவுக்கு இப்போதைக்கு எனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இல்லை, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது மந்த்லி ஒரு 10,000 to 15,000 சப்போர்ட் பண்ண முடியும்னா, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் சென்னை வந்துடலாம் தாராளமாக. இப்போ கூட
நீங்கள் கிளம்பி வந்துடலாம். மோஸ்ட் ஆஃப் தி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் லொக்கேஷனில் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஐடி கம்பெனி இங்கே தான் இருக்குது. லைக் துறைப்பாக்கம் அந்த மாதிரி லொக்கேஷனில் எடுத்துங்க. மெயினாக துறைப்பாக்க சைடில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர்லேயே எண்ட் டு எண்ட் கவர் பண்ணலாம். மேபி உள்ள கிண்டி சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி தான் போகலாம். நிறைய ஐடி கம்பெனிஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறதுமே துறைப்பாக்கம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதனால் துறைப்பாக்கம் ஒரு ஹப்பாக இருக்கும். நீங்கள் துறைப்பாக்கத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சென்னையில் பிஜி ரெண்ட்டுமே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 7 அந்த ரேஞ்சிலே இருக்கும். உங்களுக்கு ஷேரிங் ரூம் பாய்ஸ்க்கு நீங்கள் அதை எடுத்திங்கன்னா ஒரு 10,000 rupees என்டையராக மந்த்தை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ சென்னை வந்து ட்ரை பண்ணுற மாதிரி துறைப்பாக்கமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நேட்டிவில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கெல்லாம் சென்னை வாங்க. பட் நீங்கள் சென்னை வந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் ஜாவா டெவலப்மெண்ட்டில் எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் வரையும் கூட டைம் எடுக்கும். பட் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பேக்கப் மணி இருக்கான்னு வாங்க. சும்மா ஒரு 2 months ஆஃப் மணி இருக்குது, 20,000 இருக்குது, 25,000 இருக்குன்னு அப்போ அந்த மணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகிடும். அதனால் அங்கேருந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ரெகுலராக 10 to 15 வீட்டில் தர ரெடியாக இருக்காங்கன்னா நீங்கள் சென்னைக்கு வந்து தேடி பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஆப்டிடியூட் ரவுண்ட் எப்படி ப்ரோ கிளியர் பண்ணுறது? ஆப்டிடியூட் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் காமனாக ஆப்டிடியூட் டெவலப் பண்ணி தான் ஆகணும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் இப்போது க்ரௌட் அதிகமாக இருக்க கம்பெனியில் தான் அந்த ஆப்டிடியூட் ரவுண்ட்லாம் வச்சு ரொம்ப வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பெரிய லெவலில் வாக்கின்ஸ் வந்து இல்லை கரெக்டான ஃபில்டர் அவுட் பண்ணி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஆப்டிடியூட்லாம் வச்சு எடுக்கிறது இல்லை. அதனால் ஆப்டிடியூடை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சு அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்றுக்க பாருங்கள். டிஎஸ்ஐ வரையும் படிக்க பாருங்கள். அதெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க, ஒரு 2-3 இன்டர்வியூ போய் எனக்கு ஆப்டிடியூட்னால தான் கிளியர் ஆகுது எனக்கு ஆப்டிடியூட்னா அதுக்கப்புறம் கடைசியாக ஆப்டிடியூட் அப்படிங்க. இப்போவே ஆப்டிடியூட் படிக்கணும் நீட் இல்லை. பிகாஸ் இப்போ கம்பெனிஸ் ஆப்டிடியூடை தாண்டி ஸ்கில் செட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அதை விட்டுட்டு அந்த சைடில் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே 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 தேங்க்யூ. தேங்க்யூ. ஃபைன் கைஸ். நெக்ஸ்ட்டு நான் யாரோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணல. எஸ் நவீன் சொல்லுங்கள். கைஸ் ரிமைனிங் பீப்புள் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார்கிட்ட நான் கொஸ்டின் கேட்கலையோ நான் சொல்கிறேன். நவீன் நீங்கள் கேட்கலாம். யா குட் ஆஃப்டர்நூன். இப்போ வந்து நான் வந்து 21 பாஸ் அவுட் நானும். ஆனாக்கா நான் ஹெச்எல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லைக் அப் டு 23ல. பட் நான் வெளில வந்துட்டேன். விச் மீன்ஸ் ரெசஷன்ல வெளில எடுத்துட்டாங்க. நான் 23ல வெளில வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹெச்எல் அந்த அளவுக்கு எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் சும்மா டெஸ்டிங் மேனுவல் டெஸ்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு எந்த லைக் டெக்னிக்கல்ஸ் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அங்க இருக்கும்போது நான் கிளவுட் லைட்டா படிச்சுட்டு இருந்தேன். ஹெச்எல் இருக்கும்போது அவங்க வந்து கூகுள் கிளவுட் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளில வந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாது. நான் AWS கிளவுட் படிச்சேன். AWS கிளவுட் பிராக்டிஷனர் சர்டிபிகேட் நான் எடுத்துட்டேன். AWS அசோசியேட் ட்ரை பண்ணேன். பட் நான் பாஸ் பண்ண முடியல. ஒரு தடவை எழுதுனேன், அது பாஸ் பண்ண முடியல. சரி அதுக்கப்புறமா இதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல. உன்னால எழுத முடியும் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல. அதனால நான் வந்து AWS சர்டிபிகேட் கிளவுட் பிராக்டிஷனர் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டேன். AWS வச்சு நான் ட்ரை பண்ணேன். பட் அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரூவ்ஸே அந்த அளவுக்கு வரல. ஓகே. அப்போ வரைக்கும் எனக்கு 1.7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அப்போ வரைக்கும் ஹெச்எல் ஒர்க் பண்ண 1.7 years. ஓகே. அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு AWS கிடைக்கலங்கிறதுக்காக நான் வந்து CCNA போனேன். CCNA முடிச்சுட்டு இப்போ CCNA நல்லா கொஞ்சம் தரவாகவும் இருக்கிறேன். பட் எனக்கா நான் இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்றேன், என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எப்போ ஜாபை வந்து குவிட் பண்ணீங்க? எந்த மந்த் குவிட் பண்ணீங்க? நான் April 2023. ஸோ இப்போ நியர்லி ஒரு 1.5 years மேலே ஆயிடுச்சு. 1.5 years ஆயிடுச்சு. ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் இப்போ மேனுவல் டெஸ்டிங்லேயாச்சும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களுக்கு ஃபர்தரா? இல்லை மேனுவல் டெஸ்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கிடையாது. அவங்க ஜஸ்ட் இதுதான் யூஸ் கேஸ் கொடுத்து அதை மட்டும் நான் பண்ணேன். அது வந்து மேனுவல் டெஸ்டிங் தான். ஆனால் மேனுவல் டெஸ்டிங் லைக் அவங்களுக்கும் ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்கு, ஈகிளை சாஃப்ட்வேர். அதுல தான் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த ஸ்கில் எல்லாமே எங்கேயா இன்ஸ்டியூட்ல படிச்சீங்களா இல்ல நீங்களே வீட்ல இருந்து செல்ஃப் லேர்ன்டா? இல்ல, நான் AWS ஒரு இன்ஸ்டியூட் தான், CCNA ஒரு இன்ஸ்டியூட் தான். ஓகே. ஸோ ஃபர்தரா ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு 1.5 years கரியர். எந்த வருஷம் பாஸ்ட் அவுட் சொன்னீங்க? காலேஜ் பாஸ்ட் அவுட் 2021. ஓகே. ஆல்ரெடி இப்போ உங்களுக்கு ஓகே ஆல்ரெடி 1.5 years உங்களுக்கு காலேஜ் பாஸ்ட் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சே கேப் ஆகிட்டனால ஃபர்தராக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் மினிமம் டியூரேஷன் ஆஃப் பீரியட் ஒரு 6 மாதம் டு 8 மாதம் தான். அதுக்குள்ளே ஒரு கேப் இருக்குன்னா பெரிய லெவலில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஓகேன்னு எடுத்துப்பாங்க. 1 yearக்கு தாண்டி கேப், கரியர் கேப் நமக்கு போகுது அப்படின்னாலே அது மோஸ்ட்லி பிரச்சனை தான்.
ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று உங்களோட மேனுவல் டெஸ்டிங்கோட ஏன்னா இவ்வளோ நாள் ஆகிட்டனால சொல்கிறேன், சிசிஎன்ஏ ட்ரை பண்ணி ஸ்டில் இஃப் யூஆர் ஃபேஸிங் நாட் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களோட ப்ரைமரி கோலாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முதல் ஒரு ஜாப் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுறதுங்கிறத சேஃபாக நீங்கள் அதை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதனால் 2 விஷயம் பண்ணுங்கள். ஒன்று, மேனுவல் டெஸ்டிங்க்குன்னு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரெஸ்யூமில் போட்டு அந்த விஷயத்துக்கு நௌக்கரியில் ஒரு ப்ரொஃபைலை ரெடி பண்ணி நௌக்கரியில் போடுங்க. இது ஃபஸ்ட்டு. நௌக்கரியிலே இன்னொரு மொபைல் நம்பரை வச்சு இன்னொரு மெயில் ஐடி வச்சு இன்னொரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் AWS ஆர் சிசிஎன்ஏ இந்த 2ல் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ, அதில் இன்னும் கொஞ்சம் எதில் ஸ்கில்லை பெட்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை போட்டு ட்ரை பண்ணுங்கள். மொதல் 2ல் எதில் கிளிக் ஆகுதுன்னு பாருங்கள். டெஸ்டிங்லேயும் கொஞ்சம் ப்ரெஸ்ஸப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏதோ ஒன்றில் கிடச்சி ஃபஸ்ட்டு ஜாப்குள்ளே போய்க்குங்க. தென் ஒரு 6 மந்த் 1 இயரில் இந்த மேபி மேனுவல் டெஸ்டிங்குள்ளே போயிட்டாலுமே 6 மந்த் ஆர் 1 இயர்க்குள்ளே இந்த சைடு நீங்கள் AWS சிசிஎன்ஏ நல்லா இன்னும் ஒரு 1 இயர் உட்காந்து ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்கில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா கரண்ட்டாக ஜாபில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன் ட்ரை பண்ணுறதுனால இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ நிறைய பேர் வெயிட் பண்ணுறதுக்கான ரீசன் மேபி நீங்கள் சேலரி டிஸ்கஷனில் இருக்கப்போ சேலரி ஏதாச்சும் அதிகமாக கேட்குறீங்களா, இல்லை எப்படி நீங்கள் கேட்டிருக்கீங்க உங்கள் சேலரியை? இல்லை, நான் லாஸ்ட் சேலரி ஒரு 30% தான் ஹைக் கேட்குறேன். இல்லாட்டி அது கூட ஓகே. நான் ஒரு 4.5 LPA இல்ல 5.5 கூட ஓகேன்னு தான் சொல்றேன். நெகோஷியபிள் தான் சொல்றேன். நான் 4.5 வாங்கிட்டு இருந்தேன். ஒரு 6 LPA நான் கேட்பேன் எப்பவுமே. 5.5 சொல்ல மாட்டேன், நெகோஷியபிள் தான் சொல்லுவேன். ஓகே, மேபி என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்ஃபேக்டாக 4.5 நார்மலாக நீங்கள் வாங்கிட்டு இருந்த சிட்டிஸ் ஒரு ஹை சிட்டிஸ்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் இப்போ உங்களை மேனுவல் டெஸ்டிங்கில் இல்லாமல் இப்போ உங்களை வந்து சிசிஎன்ஏலையோ AWSல இருக்கிறனா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரெஷர் தான். கரெக்டாக? ஸோ உங்களோடைய அப்போ ஃப்ரெஷராக வந்து இப்போ 2024 படித்தவங்களோ 2023 கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் படித்த பசங்க கூட உங்களை மாதிரியே கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாம். கரெக்டாக? அப்படிலாம் ட்ரை பண்ணுறப்ப இப்போ மோஸ்ட்லி ஃப்ரெஷருக்கு இருக்க ஸ்கேலபிள் பேவே பார்த்தீங்கன்னா 2.5, 3 அந்த ரேஞ்சில் தான் ஆவரேஜாக கொடுக்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பீப்புள் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலை எடுத்துக்க ரெடியாக இருக்காங்க எல்லாருமே. மொத்தத்தில் ஒரு ஜாப் கிடச்சா போதும் ரெடியாக இருக்கலாம். மார்க்கெட்டோட ப்ரைஸே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் ஒரு AWS ஆர் சிசிஎன்ஏல இருந்து ட்ரை பண்ணுறப்போ மேபி உங்கள் பட்ஜெட்டை கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 4.5லேருந்து கீழே இறங்கினாலும் பரவாயில்ல. ஒரு 1 இயர் எப்படியாச்சும் ஒர்க் பண்ணிவிட்டு, ஏன்னா 1.5 இயர்ஸாக ஒர்க்கே இல்லாமல் இருந்துச்சு. அது அட்லீஸ்ட் ஒரு 2.5 ஒரு 3 LPAக்கோ ஒரு ஜாப் கிடச்சா பெட்டராக இருக்கும். அதனால் பட்ஜெட்டையும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் சைட்லேருந்து கம்மி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்தராக வந்து செலக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லுக்கையும் உங்கள் பட்ஜெட்டையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க இன்டர்வியூக்கு அப்புறம். ஸோ இவர் இவ்வளோ கேட்குறாரு, 5 LPA கேட்குறாரு, 5 LPAக்கான ஸ்கில் இருக்கா? இல்லை. ஸோ வேறு கேண்டிடேட்டை பார்க்கலாம். அதுவே இந்த ஸ்கில் தான் இருக்குது, பட் பட்ஜெட் ஒரு 2.5, 3 அப்படின்னா சரி ஓகேன்னு எடுத்துட்டு உங்களுக்கு 5 கொடுக்குறது போல இன்னொரு ஆள் எடுத்தாங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒர்க்கை பண்ணிவிடுவீங்களே. ஸோ அதனால் கம்பெனி சைட்லேருந்து அந்த காஸ்ட்டுக்கான ஸ்கில்லை எதிர்பார்ப்பாங்க. அதனால் உங்கள் காஸ்ட் மேபி வந்து அதிகமாக இருக்கனால இதாகலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா ஒரு இப்போ வேலையை விட்டுட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இவ்வளோ பேக்கேஜில் தான் வேணும், நான் இப்படி தான் போவேன்னு சொல்லிட்டு. பட் அதை தாண்டி கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே மைனஸ் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் இருக்கும், கம்பெனி சைடில் என்ன எடுத்துக்கணும்னு டிமாண்ட் பண்ணலாம். இப்போது நம்ம சைடில் மைனஸ் இருக்குது, அப்போ கம்பெனி சைடில் ப்ளஸ் இருக்கப்போ நம்ம தான் கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக போனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் வேலை கிடைக்கும். அதனால் மேனுவலுக்கும் ட்ரை பண்ணுங்கள், இதுக்கும் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ண போட்டு கம்மியான பட்ஜெட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று கிளிக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மேனுவலில் போனாலும் கம்மியான பட்ஜெட்டில் போக பாருங்கள். மேனுவலுக்கும் எடுத்து போட்டு எதாவது கிடைக்குதா அப்படி நீங்கள் பண்ணின ப்ராசஸ்க்கு எதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது வாய்ப்புகள் இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கூட இன்னொரு 6 மாதம் 1 வருஷம் வேலையில் இருந்துக்கிட்டே இதை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஜம்ப் அடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே இல்லை ஓகே நானும் வந்து மேனுவல் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. எனக்கு அது 1.5 years ஆயிட்டதால அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். இல்ல அதுதான் இப்போ மோஸ்டா ட்ரை பண்றது. ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ இல்லையோ, பட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. மேபி 1 yearல நீங்க வச்சிருக்க ஸ்கில்லே பண்ணிட்டே இருக்கறேன். இன்டர்வியூ இப்போ ரீசன்ட்டா நான் அட்டெண்ட் பண்ணவே இருக்கேன். மேனுவலுக்குமேவா? இல்ல சிசிஎன்ஏ தான் ஃபுல்லா மோஸ்டா இருக்கும். நான் அதுதான் சொல்றேன், நீங்க சிசிஎன்ஏக்கு அட்டெண்ட் பண்றீங்க, நீங்க மேனுவலுக்கு அட்டெண்ட் பண்ணி பாருங்கன்னு நான் சொல்றேன். ஒரு ட்ரையா மேனுவலுக்கு அட்டெண்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் அங்க என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு உங்களால அங்க போக முடியும்னு தெரியும். அட்லீஸ்ட் வேலை இல்லாமல் இருக்கிறது ஏதாச்சும் ஒரு ஜாப் எடுக்க இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. மேனுவலோ சிசிஎன்ஓ எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் ஜாபுக்குள்ள போக பாருங்க. அதை போயிட்டு பிரைமரி சிசிஎன்ஏலே கிடச்சதுன்னா தாராளமாக அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கங்க. இல்லை மேனுவலில் கிடச்சாலும் தாராளமாக உள்ளே போயிட்டு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருந்து ஃபர்தராக கிடச்சா மாறிக்குங்க. பட் நான் சொன்ன மாதிரி உங்கள் சைடில் பட்ஜெட்டை கம்மி பண்ணி பாருங்க, அது ஒரு இதாக தெரியலாம். ஓகே, நௌக்கரியிலேயே பட்ஜெட்டை கம்மி பண்ணிவிடுங்க. உங்களோட கரண்ட் சிட்டிஸ்லாம் ரொம்ப வந்து இது பண்ணி போட்டுருங்க. அவ்வளோலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் வருது. மேபி கரண்ட் சிட்டிஸ் ஒரு 2.5, 2ல் வைங்க, கால் வரட்டும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்துக்கலாம் அந்த கம்பெனி நம்ம போகலாமா வேண்டாமான்ட்டு. புரியுதுங்களா? உங்கள் சைட்லேருந்து
நௌக்கரியில் உங்களோட கரண்ட் சிடிசின்னு வச்சிருக்கப்ப நீங்கள் 4.5 வச்சிருப்பீங்க. அந்த கரண்ட் சிடிசியை 2 or 2.5 மாற்றுங்க. ஓகே, நானும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எப்படி சூஸ் பண்ணலாமா வேணாமா, அந்த உங்களோட சுச்சுவேஷன் தான். இப்போதைக்கு உங்களுக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா 2.5 சூஸ் பண்ணிட்டு உள்ளே போங்க. சிசிஎன்ஏல இல்லை ஏடபிள்யூஎஸ்ல கிடச்சதுன்னா. இல்லை வேண்டாம் நான் அதில் தான் போகணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸு இப்படி போனால் கிளியர் பண்ண முடியுது, வேலை கிடைக்குதுனாச்சும் ஒரு விஷயம், ஒரு ஐடியாவாச்சும் உங்களுக்கு தெரிய வரும்ல மேபி. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே நவீன், தேங்க்யூ. தென் மேஹா, திவ்யா மேஹா. பேச கேக்குதுல்ல? சாரி. எஸ் கேக்குது, சொல்லுங்க. ஓகே சார். ஸோ நான் ஆக்சுவலாக 14 years சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் 4 years ஜாவா அண்ட் ஜாவா ஸ்ப்ரிங்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் 10 years வந்து டேட்டாபேஸ், அப்புறம் ஒரு தேர்ட் பார்ட்டி ஷெட்யூலர் டூல் தான் ஜாவா ஒர்க் பண்ணல கடைசியா 10 years-ஆ. அப்புறம் இப்போ கரியர் பிரேக் மெட்டர்னிட்டிக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 2.5 years ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பி நான் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கரண்ட் ஸ்கில் செட் போட்டால் எனக்கு கால்ஸ் வரல. ஸோ இப்போ வந்து சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணி ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ்னு ஓனா படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதான் எனக்கு டவுட், இந்த கரண்ட் ஸ்கில் செட்ஸ்ல கால்ஸ் வருமா இல்லை நான் நௌக்கரியில் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணா மட்டும்தான் கிடைக்குமா, எந்த மாதிரி தேடலாம்? உங்களோட கேப் இப்போ எவ்வளோ இயர்ஸ் இருக்கு ஓவராலா? 2.5 years கிட்ட ஆயிடுச்சு. ஓகே. லாஸ்டா முடிக்கிறப்போ இருக்கிற சிடிசி ரேஞ்ச் எவ்வளோக்குள்ள வாங்கிட்டு இருந்தீங்க ஆக்சுவலி? 16, around 16 lakh. ஓகே. பட் இப்போ சிடிசியில் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவா இல்லை அதோட ஹைக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? மந்த்லி 1 lakh அந்த மாதிரி இருக்கலாம்னு பார்க்குறேன். அந்த கம்மினாலும் உள்ளார போயிட்டு அப்புறம் அதிகமாக அப்புறம் ஸ்விட்ச் பண்ணாலும் ஓகே தான் எனக்கு. ஓகே. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 4 years ஜாவால இருந்தீங்க, அதுக்கப்புறம் 10 years எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணீங்க? அந்த SQL சர்வர் டேட்டாபேஸ் தான் மோஸ்ட்லி இருந்தேன். கூட ஒரு அவங்க கம்பெனியோட டூலில் தான் ஒர்க் பண்ணேன், ஷெட்யூலர் டூல். ஓகே. அப்போ நீங்கள் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோ டேட்டாபேஸ் டெவலப்பரோ அந்த மாதிரி ஏதாவது லைனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல மேபி? அதான் அதுக்கு ஓப்பனிங்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெறும் டேட்டாபேஸ் மட்டும் ஓப்பனிங்ஸே கம்மியாக இருக்குது. நான் அப்ளை பண்ணாலும் எனக்கு கால்ஸ் வர மாட்டேங்குது. ஓகே. மேபி உங்களுக்கு 4.5 years ஆஃப் கேப் இருக்கனால வந்து இதாக வரலாம்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணுறீங்கன்னா 2 ரெஸ்யூம் தான் உங்களுக்கும் ஒரே வழி. ஒன்று, ஒரு ஜாவாக்காக இப்போ நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை வச்சுட்டு அப்கிரேட்டடாக ஜாவாக்காக இப்போ ஏதாச்சும் ஒரு செல்ஃப் பேஸ்டு ப்ராஜெக்ட்டோ இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கேட்டால் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கூட கிடைக்கலாம். அப்போ இருக்கு அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரி எடுத்து செல்ஃப் பேஸ்டாக ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண பாருங்கள். மேபி ஒரு 6 month இல்லைனா ஒரு 3 month to 6 month ஆஃப் டியூரேஷனாக ப்ராஜெக்ட் பண்ண பாருங்கள். அந்த ப்ராஜெக்டை ஃபர்தராக வந்து உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஜாவா சைடில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சைடில் இன்னொரு ரெஸ்யூமில் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ இல்லை டேட்டாபேஸ் டெவலப்பராகவோ நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து டேட்டாபேஸ் சைடில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த கிடைக்கிற கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு கிராப் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டு கூட ஒரு 1.5 years 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு தென் நீங்கள் அதுக்கப்புறம் ஜாவா வச்சு ஃபர்தராக கூட உள்ளே போய்க்கலாம். இன்ஃபேக்ட் ஆஃப் உங்களுக்கு ஜாவாலையுமே இந்த அளவுக்கு ஆஃப் சேலரி தான் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் ஃபர்தராக டேட்டாபேஸ் சைட்லேயே வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குது அந்த ஒர்க் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதவே போட்டுக்க ட்ரை பண்ணலாம். மெயின் ரீசன் உங்களுக்கு அந்த ஒரு கேப் இருக்காங்கனால திருப்பி கம்பெனிஸ் எடுத்துக்க வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ஜோஹோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கரியர் கேப் இருக்கவங்களுக்கு மட்டும் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துலையுமே உங்களோட ரெஸ்யூம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே நிறைய ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. மேபி இப்போது அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கரியர் ரிப்போர்ட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, சில கம்பெனிஸ் தராங்க. பட் அப்ளை பண்ணா எதுலயுமே எதுவும் ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. அவங்க ஓப்பனிங்ஸ்மே சென்னை மாதிரி ரொம்ப இல்ல, எல்லாம் வேற ஸ்டேட்ஸ்க்கு தான் இருக்கு. ஓகே. பட் இட்ஸ் டேக்ஸ் டைம். ஒரு 6 month to 1 year கூட மேபி இன்ஃபேக்ட் ஆஃப் தேடுறப்ப டைம் எடுக்கலாம். பட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் ஆஃப் அதே மாதிரி நௌக்கரிலையுமே கொஞ்சம் விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டு பாருங்கள். லைக் லாஸ்ட் 3 to 6 month ஒரு செல்ஃப் பேஸ்டு ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து செல்ஃப் பேஸ்டுன்னு போட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பெரிய லெவலில் கரியர் கேப் மாதிரி காமிச்சுங்க. இன்ஃபேக்ட் ஆஃப் ஹெச்ஆர்ட்ட ரெக்ரூட்டர் வந்து கால் வரப்போ நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத கரெக்டாக கன்வே பண்ணுங்கள். பட் அந்த கேப் இருக்க மாதிரி காட்டாமல் லாஸ்ட் 6 month சம்திங் ஒரு செல்ஃப் பேஸ்டாக வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணி பார்த்துட்டு அதை மென்ஷன் பண்ணி போடுங்க. அதே மாதிரி உங்கள் சிடிசி வைஸ்லையுமே 16 அந்த ரேஞ்சில் போடாமல் கம்மி பண்ணி ஒரு 7, 8 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டு கால்ஸ் ஃபஸ்ட்டு வர வைங்க உங்களுக்கு. அதுக்கப்புறமேல உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
மேபி இப்போ ஒரு ஜாவா கூட இப்போ ஒரு 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. அவங்களோட பட்ஜெட் வந்து இன்ஃபேக்ட் ஆஃப் ஒரு 10 LPA 15 LPAக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களோட ப்ரொஃபைல் வந்து 16 years இப்போ ஃபுல் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுறப்ப அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் அந்த பட்ஜெட்டுக்கு வந்து மேட்ச் ஆகாமல் போகலாம். அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அப்படி இருக்கட்டும், பட்ஜெட் வைஸில் வந்து ரொம்ப கம்மி பண்ணி போட்டு பாருங்கள். கால்ஸ் வரும், மேபி அதுக்காக நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ண சான்சஸ் இருக்குது. அதுக்குன்னு 0 கொடுக்காதீங்க. 0 கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு வேல்யூ ரொம்ப லீஸ்ட் வேல்யூ கொடுத்து பாருங்க, அதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு தென் நீங்கள் வந்து ஹைக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபைன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஸோ யாருக்காச்சும் ஃபர்தர் டவுட் இருக்குன்னா அப்படி ரேண்டமாக அட்மிட் பண்ணி கேட்கலாம். இப்போ ஃப்ரீலான்சிங் நம்ம என்ன பண்ணலாம்? லைக் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா ஃப்ரீலான்சிங்னா எப்படி பண்ணலாம்? லைக் எந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் கரெக்டா நெட்வொர்க்கிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா கேக்குறேன். நெட்வொர்க்கிங்க்கு ஃப்ரீலான்சிங் பண்ணவங்கிறதுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் இருக்கு? நெட்வொர்க்கிங் ஃப்ரீலான்சிங் தருவாங்கன்னு தெரியல. மேபி நீங்கள் நெட்வொர்க்கிங் சைட் போகணும்னா மேபி ஃபஸ்ட்டு நீங்கள் L1 சப்போர்ட்லேருந்தே கூட ஆரம்பிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். L1 சப்போர்ட்டோ இல்லைனா நெட்வொர்க் சர்வர் சைடில் சப்போர்ட்டோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பட் நெட்வொர்க் ரிலேட்டடான ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் தரமாட்டாங்க. ஏன்னா அது கம்பெனியோட டேட்டாஸ் ஆகட்டும் மோஸ்ட்லி இன்ஹவுஸில் தான் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டில் ஃப்ரீலான்சிங் தர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நெட்வொர்க்கிங் சைடில். மேபி இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் டெவலப்மெண்ட் அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்ரீலான்சிங்கை ஈஸியாக நெட்வொர்க்கிங்க்கு தருவாங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேபி AWS க்ளவுட் சைடில் மைக்ரேஷன் ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை AWS க்ளவுடில் வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டுக்கோ ஃப்ரீலான்சிங் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் திவ்யா மேகர், நீங்கள் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஸ்பார்க்கான விஷயம், உங்களோட இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் கரியர் பண்ணுறதுக்கு மேபி ஏதாவது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் டியூட்டராக கூட ஏதாச்சும் ஜாப் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 to 6 months அது கிடச்சா கூட உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் ப்ரஷ்அப்புக்கும் அது கரெக்டாக இருக்கும். கம்பெனி சைட்லேயுமே ஓகே இப்போ ரீசெண்டாக டச்சில் இருந்துட்டு இருக்கீங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃப்ரீல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பர் ஹார் பேசிஸில் எடுக்கிறதுக்கோ இல்லை மந்த்லி சேலரி பேசிஸ்லேயோ நீங்கள் ஒரு 50,000லாம் ஈஸியாக கொடுப்பாங்க. ஹார் பேசிஸில் நீங்கள் ஜாவா நான் நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ எனி அதர் டவுட் கைஸ்? எஸ், ஹாய், சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நான் வந்து 2025 பாஸ் ப்ரோ. ஓகே. கரெக்டாக இப்போ ஜாப் தேடிட்டு இருக்கிறேன். 2025 தான் பாஸ் அவுட் ஆக போகிறீங்க. ஓகே. என்ன டிகிரி ப்ரோ? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, சூப்பர். எந்த காலேஜ்? செல்வம் காலேஜா? ஓகே, ஃபைன் ஃபைன். நல்லாவே தெரியும், நான் நாமக்கல் தான். சொல்லுங்கள். சாரி ப்ரோ, நாமக்கல்லே என்ன பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே ப்ரோ, சொல்லுங்கள். ஓகே. என்ன ரோலுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஐடியில் என்ன வேலைக்கு போகணும்னு படிச்சுட்டு இருக்கீங்க? ஓகே. ஆல்ரெடி இப்போ காலேஜில் ப்ராஜெக்ட்லாம் இருந்திருக்குமே, கோடிங் ப்ராஜெக்ட் எல்லாமே ப்ராக்டிக்கல்லாம், அதில் எப்படி பண்ணீங்க? பிடிச்சிருக்கா உங்களுக்கு கோடிங்கு? ஓகே. இப்போ அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் கோர்ஸ் எடுத்தோ இல்லை இண்டிவிஜுவலாக படித்து பார்த்தீங்களா? ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் சைடில் உங்களுக்கு செட் ஆகலையா HTML CSS ரியாக்ட்லாம்? சரி, ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் பைத்தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒன்றில் ஃபிக்ஸ் ஆகிக்குங்க. பைத்தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிட்டிங்கன்னா தென் அதோட ஃப்ரேம் ஒர்க் ஆகட்டும், லைப்ரரி ஆகட்டும், டிஜாங்கோ அந்த மாதிரி சைடில் வந்து ஃபர்தராக வந்து பாண்டாஸ் அந்த மாதிரி வந்து அதோட ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி சப்போர்ட்டிங்காக என்னென்ன தேவையோ அதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. பைத்தானோட சேர்த்து SQL படிக்க ஆரம்பிங்க. ஒன்லி ஃபார் பேக்கெண்ட், கோர் பேக்கெண்டில் மட்டும் என்னென்ன ஸ்ட்ராங்காக வேணுமோ அதை மட்டும் லேர்ன் பண்ண பாருங்கள் ஃபர்தராக. ஸோ அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டு பைத்தான் டெவலப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ தான் ரீசன்ட் பாஸ்ட் அவுட்னால கண்டிப்பாக எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து இருக்கும். பட் அந்தளவுக்கு காம்படிஷனும் சேம் இருக்குது. நிறைய பேர் படித்து ரெடியாக இருக்காங்க. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு 3 monthக்குள்ளே எப்படியாச்சும் வந்து நீங்கள் பைத்தானை தாண்டி திருப்பி AI எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு வச்சா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிடுவீங்க. பைத்தான்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து பைத்தான் டெவலப்பர், கோர் பைத்தான் டெவலப்பருக்கு என்ன வேறு ஸ்கில் கேட்குறாங்கன்னு பாருங்கள். அந்த டேட்டா பேஸ், அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த லைப்ரரி எல்லாத்தையும் எடுத்து அந்த மாதிரி அந்த ஒரு ரோலுக்கு டெப்த்தாக படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக பைத்தான் படிச்சிங்கன்னா ஒரு 6 monthக்குள்ளே இப்போது நீங்கள் ஒரு ஜூன் ஜூலைக்குள்ளே ஜாப் எப்படியோ ஒன்று எடுத்துடலாம்.
முடிஞ்சால் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால இன்டர்ன்ஷிப் மாதிரியோ இல்லாட்டினா இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பைத்தான் டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட ஏதாவது ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணுவானா சப்போர்ட் நான் பண்ணித்தரேன், ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன், ஏதாச்சும் என்ன எனக்கு கொடுங்க, கைடன்ஸ் கொடுங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டு பார்த்து லேர்ன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி யூடமியில் மற்ற மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் செல்ஃப் லேர்னாக எடுக்கிறது ஓகே, அதை தாண்டி யாரோ ஒரு மென்டாரை சூஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இப்போ ஓரளவுக்கு செல்ஃப் லேர்னிங்கில் ஓகேவா இருக்குன்னா தென் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போவோம். மென்டார் பைத்தான் டெவலப்பரே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நிறைய பேர் லிங்க்டின்ல பைத்தான் டெவலப்பர் மென்டார்னு போட்டிங்கன்னா நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்களோட வருவாங்க. அவங்களோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு மென்டாரை சூஸ் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வழிகாட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஷார்ட் டைமில் 2 to 3 மாதம் ஷார்ப்பாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் கற்றுக்கிட்டிங்கன்னா தென் உங்களுக்கு ஈஸியாக உள்ளே போயிடலாம். அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு மென்டார்ஸ் ஏதாச்சும் கேட்ச் பண்ணுங்கள். அந்த மென்டார்கிட்ட மேபி கொஞ்சம் ஃபீஸ் கேட்கலாம், ஃபீஸ் கொடுத்தோ ஃப்ரீயாகவே மென்டார்ஷிப் எடுத்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்க போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண ஆரம்பிங்க. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் காலேஜ் முடிச்சு வரனால பைத்தானில் எந்த டாபிக் கவர் பண்ணணும், எவ்வளோ படிக்கணும்னு உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டே தெரியாமல் இது படித்தா போதும் இல்லைனா எதை படிக்கணும்னு தெரியாமல் கன்ஃபியூசிங்லேயே இருப்பீங்க. இப்படியே கன்ஃபியூஷனில் இருந்தே அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிற ஒரு டேவையும் ரொம்ப சீரியஸாக பார்த்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி மென்டார்ஷிப் எடுத்து பைத்தானில் இப்போ கரண்ட்டாக கம்பெனியில் என்ன மாதிரி கேட்குறாங்க, என்னென்ன விஷயம் போயிட்டுருக்குன்னு கேட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணி அந்த விஷயத்தை படிக்க ஆரம்பிங்க. பைத்தானில் மட்டும் கோராக ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டோ டேட்டா சயின்டிஸ்ட்டோ வேலைக்குள்ளே போயிட்டு ஃபர்தராக அப்கிரேட் பண்ணி எதுவானாலும் ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப்குள்ளே மூவ் பண்ணுங்கள். இப்போ இருக்க மார்க்கெட் அப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாப், அதுக்கப்புறமேலு அதோட ப்ரைஸோ ஏதோ பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஜாபுக்கு தான் ப்ரியாரிட்டியாக இருக்குது. ஓகே, ஜாப் எடுக்க பாருங்கள். ஓகேங்க, தேங்க்யூ. புரியல சென்னையில் வந்து பென்சில் எடுத்து அதில் லேர்ன் பண்ணி பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பெஸ்ட். சென்னையில் நீங்கள் வந்து படிக்கலாம். பட் வந்து உங்கள் சைடில் வந்து நீங்கள் எப்படி ஹோப் வைக்கக்கூடாதுன்னா, ஓகே ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறோம்னா அவங்களே வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்தா அவங்களே ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்கன்னு ஹோப் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலாக தான் போய் முடியும். உங்கள் மேலே ஹோப் வைங்க. ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வேலை வாங்கி தராங்களோ தரலையோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம வெறும் கற்றுக்க மட்டும் ஸ்ட்ராங்காக கற்றுக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வச்சு அதை மட்டும் வந்து படிக்கவாங்க. பட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணாலும் அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக ஜாப் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் பிளேஸ்மெண்ட் சைடில் ஹோப் பண்ணாமல் படிக்க பாருங்கள். படிக்கிறப்பமே சென்னையில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்கள் பிக் பண்ணி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்ஸ்டியூஷன் போங்க. ஆஃப்லைனில் எப்படிலாம் சொல்லித்தராங்கன்னு பாருங்கள். ஒரு ட்ரையல் கிளாஸ் ஒரு 2-3 நாள் கேட்டு பாருங்கள். அதே மாதிரி ஃபர்தராக அங்கே படித்து வெளில வர பசங்கள்ட்ட எப்படி சொல்லித்தராங்கன்னு பாருங்கள். நான் பர்சனலாக எந்த இன்ஸ்டியூட்னும் இப்போ நான் சஜஸ்ட் பண்ணல, நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நல்லா தேடி பார்த்து ஆஃப்லைனில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, நிறைய பேர் படிக்கிறாங்கன்னா எவ்வளோ நாளாக இருக்குதுன்னு ஸ்ட்ராங்காக பார்த்து படிங்க. சும்மா ஆன்லைனில் இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருக்க இடத்துல படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேர்னிங்கே ப்ராப்பராக மேபி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் பைத்தான் படிக்கிறதுக்கு முன்னாடி யார் உங்களுக்கு பைத்தான் எடுக்க போகிறாரோ அந்த மென்டார்கிட்ட ஃப்ரீ ட்ரையல் கிளாஸ் கேளுங்க. 1 or 2 days கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே ஃபைன். ஓகே தென் நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் ஷிவானி. சார் இப்போ எந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார்? ப்ராஜெக்ட் நேம் வைஸ்ல தெரியல, பட் வெறும் சும்மா அந்த கால்குலேட்டர், பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஜஸ்ட் சாட்ஜிபிட்டிலே போட்டு பாருங்கள். 2024 இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் டைட்டில் கொடுனா அதுவே டைட்டில் கொடுக்கும். அது தாண்டி அடிஷ்னலாக என்னென்ன சப்போர்ட்ஸ் வேணுமோ அந்த சப்போர்ட்ஸும் அதுவே கொடுக்கும். நீங்கள் சாட்ஜிபிட்டியில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எஸ் சொல்லுங்கள் திவ்யா. கேக்குதா? எஸ் கேக்குது, சொல்லுங்க. நான் இப்போ 1 year 6 months-ஆவே ஜாப்ஸ் வந்து நான் எப்படி சர்ச் பண்றேன்னா ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணி நான் என்னோட 14 years எக்ஸ்பீரியன்ஸ் 4 years வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 4 years அதில் வந்து பிஎஃப்லாம் இல்லை. ஸோ அதனால 10 years-ஆ காமிச்சதுக்கு அப்புறம் தான் அப்போ ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோ சர்வீசஸ்ன்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டு சரி அதில் நான் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சு இப்பெல்லாம் நல்லா ப்ராக்டிக்கலாக நிறைய செஞ்சு பார்த்துட்டு அதை ஒர்க் பண்ணேன்னு சொல்லி நீ அட்டென்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு கால்ஸ் வந்து கிட்டத்தட்ட 30 இன்டர்வியூஸ் வந்து நான் ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டென்ட் பண்ணேன். நான் இன்னும் நல்லா அப்டேட் ஆகாதனால ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிளியர் பண்ண முடியல. நான் படிச்சுட்டே தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். சில எங்கேயாவது இமீடியட் ஜாயினர் வந்து ஓரளவுக்கு ஸ்கில் செட் இருந்தாலும் எடுத்துப்பாங்களோ அப்படின்றதுக்காக படிச்சுட்டே தான் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேக்காக வந்து ஒர்க் பண்ணாமலே பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஓனாக படிச்சுட்டு பண்ணுறது ஜாப் கிடைக்கும் தானா? அது எப்படி இருக்கும்? எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி பண்ணி காமிக்கிறது 4 years எடுத்துட்டு போட்டிருக்கேன்.
எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி பண்ணி காட்டுறது இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி தப்பு, பண்ணாத வேலையவே பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகிறது. செகண்ட் விஷயம், இந்த மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வேண்டாம் கொஞ்சம் கம்மி பண்ணி டீக்ரேட் பண்ணி காட்டுறது, இல்லை ஒரு நல்லா கற்றுக்கிட்ட டெக்னாலஜிஸை நல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்க மாதிரி காட்டுறது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ ஐடியில் இருக்கவங்க எல்லாருமே பண்ணுறது தான். இட்ஸ் லைக் அ ஜாபுக்காக எல்லாருமே காமன் டைமில் பண்ணுறது தான். அதுக்கான ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதால உங்களுக்கு டேலண்ட் இருக்குன்னா ஓகே தான். பட் நீங்கள் அப்படி பண்ணாத விஷயத்த பண்ணேன்னு போடுறப்ப இருக்கிற பிரச்சனை இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் தான். இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் படித்தாலும் இப்போ ஒரு 1 year 2 year மேப் பண்ணுற அளவுக்கு படிக்கலாம். 10 வருஷத்தை மேப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸ்ப்ரிங் போட் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே லேட்டஸ்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மாதிரி போட்டுக்குங்க. ஒரு 3 years 4 yearsக்குள்ளே ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் இருக்க மாதிரி போட்டுக்குங்க. போட்டு ஃபர்தராக வந்து செக் பண்ணி பாருங்கள். 3 years ஒர்க் பண்ணுறேன்னு போட்டு பாருங்கள். பட் அந்த கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களோட ஸ்கில் செட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது கம்பெனியில் வந்து ரேஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் 3 to 5 years எடுக்கிறாங்கன்னா 3 to 5 years ஜாவா டெவலப்பர், ரிலவெண்ட் ஸ்கில்லும் 3 years தான் இருக்கணும், 3 to 5 இருக்கணும். அஸ் வெல் அஸ் சேம் டைம் பேக்கேஜும் இப்போ 3 to 5னா ஒரு 10 LPனா 10 LP இப்படி தான் இருக்கும். ஹெச்ஆர் தேடுறப்பமே 3 to 5 years 10 LP பட்ஜெட்டுன்னு போட்டு தேடுவாங்க. இப்போது 16 yearsன்னு வந்துட்டாங்க அப்படின்னாவே பட்ஜெட் வைஸில் பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட பட்ஜெட் வந்து 25 30 கூட இருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் 16 years எக்ஸ்பீரியன்ஸ் இது கேண்டிடேட்டுக்கு ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 years to 9 years இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் அங்கே போய் 3 yearsன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இடிக்கிறதுனால நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க லேக் ஆவாங்க. புரியுதுங்களா? அதனால் ரெண்டுலையுமே மிஸ் மேட்ச் ஆகும். அதனால் நீங்கள் பட்ஜெட் வைஸில் குறைக்கிறப்போ ஒரு சில ஹெச்ஆர் எப்படி தருவாங்கன்னா 4+ years பட்ஜெட்டில் லாக் பண்ண மாட்டாங்க. 4+ years எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கலாம், பட் எங்கள் பட்ஜெட்குள்ளே வந்தால் போதும்னு தெரிவாங்க. அந்த இடத்துல உங்கள் ப்ரொஃபைல் மேப் ஆகும், அங்கே கிளியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது மினிமம் 4 years, ஓகே, மினிமம் 4 years இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கோ இல்லையோ அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கள் பட்ஜெட் 12 LP இதுக்குள்ளே வர கேண்டிடேட்டை காட்டு அப்படின்னு சொல்லி நவுக்கரியில் ஃபில்டர் போடுவாங்க. ஸோ அப்போது உங்கள் ப்ரொஃபைல் வந்து மேப் ஆகும். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கும், உங்களுக்கு கரெக்டாக மேப் ஆகும். அதனால் பட்ஜெட் வைஸில் ஆனால் 0ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க. நிறைய இடத்துல 0வை டக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கம்மியான கரெக்டாக டீசெண்டான வேல்யூ ஒரு 7 LP 8 LP அந்த மாதிரி போடுங்க. ஹெச்ஆர் கால் பண்ணுறப்போ நீங்கள் வந்து சொல்லிக்கங்க, என்னோட கரண்ட் 16 பட் ஐம் ஓப்பன் டு திஸ் பட்ஜெட், அதனால இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி டேட்டாபேஸ் சைடுல ஓபனிங்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கா? as a HR டேட்டாபேஸ் டெவலப்மென்ட்க்கு மட்டுமே தனியா ஜாப்ஸ் இருக்குதானா? இருக்கு, கம்பெனிஸை பொறுத்து எடுக்கிறாங்க. நீங்க ஜாவா ஃபுல்லா விட்டுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இந்த சைடு வரணும்னா அடிஷ்னலா ஒரு சிம்லையும் ஒரு இதையும் போட்டு அந்த சைட்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்தரா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேட்டாபேஸ் சைடில் ஸ்ட்ராங் பண்ணாமல் அந்த சைடில் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதா அப்படின்னு பாருங்க. கால்ஸ் வருதுன்னா சரி இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணி பாருங்க. இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறப்ப 2-3 விஷயம் தான் கேட்குறாங்க, உங்களுக்கு அங்கே மட்டும் தான் மேட்ச் ஆகுது, ஜாவோட இதில் கொஞ்சம் ப்ரெஷ்அப் பண்ணால் போயிடலன்னா அதை மட்டும் டக்குன்னு டேட்டாபேஸ் ப்ரெஷ்அப் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் பார்த்தா தான் எக்ஸாக்டாக தெரியும் எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான் அப்படிங்கிற ஆன்சர் இருக்காது, அதுதான் சொல்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் நீங்கள், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் கைஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் சொல்லுங்கள். சாரி, எஸ் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. எனக்கு ஒரு 3 years கெரியர் கேப் இருக்கு சார். நான் 21ல காலேஜ் ஃபினிஷ் பண்ணேன், BE இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே, கெரியர் கேப் இருக்கு. நான் அதுக்கப்புறம் ஒரு 1 yearக்கு அப்புறம் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கோர்ஸ் பண்ணேன், மேனுவல் ஆட்டோமேஷன். ஓகே, ஆனா இன்ஸ்டிட்யூட்ல எந்த ஒரு ட்ரைனிங் எந்த ஒரு இன்டர்வியூவும் எனக்கு கொடுக்கல. அதனால நான் எதுவுமே ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் ஃபேமிலி சிச்சுவேஷன்னால கெரியர் கேப் ஆயிடுச்சு. அதோட எந்த ஒரு கம்பெனிலையும் கண்டினியூஸா ஒர்க் பண்ணல. ஒரு 6 months மட்டும் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த கெரியர் கேப் இருக்கிறதுனால நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த கெரியர் கேப் இருக்கிறதுனால எந்த ரோலுக்கு ட்ரை பண்றதுன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு கரியர் கேப் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் ஆல்ரெடி டெஸ்டிங் படிச்சிருக்கனால டெஸ்டிங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் டு பி அ ஃப்ராங்க், நிறையா பேர்த்து கரியர் கேப் இருக்கவங்களும் சரி, நிறையா பேர்த்தோட சாய்ஸாக இருக்க ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்காக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சைடில் 2 ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. ஒன்று ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அப்படி இல்லைனா டெஸ்டிங்கில் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வித் செலினியம் அண்ட் ஜாவா. இப்படி இருக்கிறனால நிறைய பேர் படிச்சுட்டு வெளில வராங்க, காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. அதனால் ஒன்று டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங்குள்ளே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா, பட் அந்த பார்த்து கஷ்டமாக இருக்கும். பட் அதை லேர்ன் பண்ணிவிட்டு எப்படியா போக முடியுது அப்படின்னு பாருங்கள். இல்லை ஃபர்தராக ஏதோ ஒரு வேலை கிடச்சா போதுன்னா அந்த மாதிரி ரோல் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, ஹெச்ஆர் இருக்குது, இந்த மாதிரியான ரோல்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை டெஸ்டிங் கம்பேர் பண்ணுறப்போ காம்படிஷன் கம்மியாக இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு ஜாபுக்குள்ள உள்ள போய்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே சார், எனக்கு டெஸ்டிங்ல
பர்டிகுலரா போகணும்னு இல்ல, ஐடில போகணும், ஏதாவது ஒரு ரோல் இப்போ பிக் பண்ணணும்னா கெரியர் கேப் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஸ்கில்ட் ஆகிட்டீங்கன்னா டெஃபினட்டாக கம்பெனிஸ் கரியர் கேப்லாம் எதுவுமே பார்க்காம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி எடுத்துக்க ரெடியாக இருக்காங்க. அதில் ஸ்கில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி. ஓகே சார். ஓகேங்களா? ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஆல். We can log off now. Thank you.